ஸோ ஆடியோ வீடியோ செக் பண்ணிவிடுவோம்ப்பா. ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது அப்படின்னா நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம்ப்பா. ஓகேயா? ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா சின்னதாக ஒரு இன்ட்ரோ நான் கொடுத்துட்றேன். ஸோ தேர்ஃபோர் நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா? குட் ஆஃப்டர்நூன்ப்பா. வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி அண்ட் மை செல்ஃப் எஸ் பிரவீன். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி அண்ட் டிஎன்இபி பிடபிள்யூடிக்கான கிளாஸஸும் தவிர்த்து ஆர்ஆர்பி ஜேஇ சிபிடி 2க்கான கிளாஸஸையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் சார் நம்ம வெறும் கிளாஸஸ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. கொஷின்ஸ் ப்ராக்டிஸ், ஸ்டூடெண்ட்ஸோட அச்சீவ்மெண்ட்டுக்கு என்ன வேணுமோ அதுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எதுலெல்லாம் சஃபர் ஆகுறாங்க, ஸோ அதை நம்ம ப்ராப்பராக கைட் பண்ணோம்னா ஸோ டெஃபினட்டாக அந்த ஸ்டூடெண்ட்டால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணுமோ அது எல்லாமே நம்மளே கொடுக்குறோம். ஓகே, ஸோ ஒரு லைவாக உங்களுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஸோ லைவோ ரெக்கார்டடோ உங்களுக்கு கொடுக்காம ஸோ டைரக்ட் லைவ் கிளாஸஸ், டெய்லி லைவாகவே டிஸ்கஷன்ஸு, அதுக்கான மெட்டீரியலு, டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன்ஸு, ஸோ எல்லா திங்ஸுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம்ப்பா. ஓகேயா? ஸோ நீங்கள் இதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிங்கனாலே போதும், ஷுவராக உங்களால் ஈஸியாக எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். நம்ம அதுக்காக மட்டும்தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லா சப்போர்ட்டும் கொடுக்குறோம். ஓகேயா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே டெய்லி லைவ் கிளாஸஸ் தான்ப்பா. ஸோ ரெக்கார்டு இந்த மாதிரி எந்த திங்ஸும் கொடுத்து ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே அந்த பொறுப்பை கொடுக்கறது இல்லை. நம்ம அதை எடுத்துக்கிறோம். நம்ம எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன வேணுமோ அதை நம்ம தான் கைட் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு குவெரிஸோ டவுட்ஸோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கிவன் நம்பருக்கு நீங்கள் சொல்லலாம். ஓகே, நீங்கள் ஆல்ரெடி எக்ஸாம் கிளியர் பண்ண ஆஸ்பிரண்ட்ஸுமே கண்டிப்பாக கேளுங்க. ஸோ கேட்டால் அவங்களுக்கு தெரியும்ல, ஸோ எங்கே நல்லா நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷுவராக நீங்கள் கேட்டுட்டு கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அதை தான் நம்ம சஜஸ்ட் பண்ணுறது. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் மட்டும்தான் பாஸ். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா உங்களுக்கு ஓகே, நம்ம ரீஃபண்ட் ப்ராசஸ் கூட இனிஷியேட் பண்ணிடுவோம். ஓகேயா? ஸோ ஏன் அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட நீடை மட்டும்தான் நம்ம பார்த்து அவங்களோட டிமாண்டை தான் நம்ம பண்ணுறோம். ஓகேயா? ஸோ அதனால் நம்ம அளவுக்கான கோர்ஸ் எங்கேயும் கிடைக்காது. ஓகேயா? ஸோ நம்ம கோர்ஸஸோட டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்குறோம். ஓகேயா? ஸோ நம்ம கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி லைவ் கிளாஸஸ் தான். ஓகேயா? ரெஸ்பெக்டிவ் ஷெடியூல் படி நமக்கு லைவ் கிளாஸஸ் நடக்கும். ஸோ அந்த கிளாஸஸ் நம்மளால் பார்க்க முடியலன்னா ரெக்கார்டட் ஆக்சஸும் இருக்கும். ஓகேயா? ஸோ அதுக்கப்புறமா நம்ம கிளாஸஸ் 2 இயர்ஸ் வரைக்கும் வேலிடிட்டி இருக்கும். ஸோ 2 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் டெஸ்ட் சீரீஸ் எல்லா திங்ஸுமே ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அன்லிமிட்டட் டைம்ஸ் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை தவிர்த்து நம்ம வீக்லி டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல், கிளாஸ் நோட்ஸுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல், வீக்லி டெஸ்ட் இல்லாமல் டெஸ்ட் சீரீஸும் நம்ம கொடுக்குறோம். டிஎன்பிசி பேட்டர்னில் டெஸ்ட் சீரீஸாகவும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான டிஸ்கஷன், அதை தவிர்த்து 1-to-1 கைடன்ஸ் செஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாஃபுக்கு தனியாக ஒரு குரூப் இருக்கும். ஸோ ரெஸ்பெக்டிவாக ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட டவுட்ஸு, வேறு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம உங்களுக்கு ஷெடியூலை ஷேர் பண்ணிடுவோம். ஓகேயா? ஸோ இப்போ கிளாஸஸ்க்குள்ளே போகலாமா? ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன சார் பார்த்துருந்தோம்? ஸ்டார்டிங் மெத்தட்ஸ் அண்ட் ஸ்டார்டர்ஸை பற்றி பார்த்துருந்தோம். ஹாய் கேஷவ். ஸோ ஹாய் குட் ஈவினிங்ப்பா. குட் ஈவினிங். ஸோ கிளாஸஸ்க்குள்ளே போகலாம்ல. ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஸ்டார்டர்ஸை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ கரெக்டாக ஸ்டார்டர்ஸ். ஸோ எதுக்கு சார் ஸ்டார்டர் வேணும்? இண்டக்ஷன் மிஷினால் ஸ்டார்ட் ஆக முடியாதா? இண்டக்ஷன் மிஷினால் ஸ்டார்ட் ஆக முடியாததுக்காக நம்ம ஸ்டார்டர் யூஸ் பண்ணுறோம் கிடையாது. இண்டக்ஷன் மிஷின் 3-phase இண்டக்ஷன் மிஷின் இஸ் ஆல்ரெடி செல்ஃப் ஸ்டார்டிங் மிஷின். அது ஆல்ரெடியே ஒரு செல்ஃப் ஸ்டார்டிங் மிஷினாக இருக்கிறப்போ எதுக்காக ஸ்டார்டர்னா டு லிமிட் த ஸ்டார்டிங் கரண்ட். ஓகேயா? நீட் ஆஃப் ஸ்டார்டர் அப்படின்னா டு லிமிட் த ஸ்டார்டிங் கரண்ட். ஸோ எதுக்காக சார் லிமிட் பண்ணணும்னா, எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை ட்ரா பண்ணியிருந்தோம். ஸோ ரன்னிங் கண்டிஷனில் அது எடுத்துக்கிற கரண்ட்ன்றது கம்மியாக தான் இருக்கும். ஸ்டார்டிங் கண்டிஷனில் அது எடுத்துக்கிற கரண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேயா? இண்டக்ஷன் மிஷினோட ஸ்டார்டிங்கில் அது எடுத்துக்கிற கரண்ட்ன்றது ரொம்ப அப்நார்மலாக இருக்கும் சார். அதை ரெடியூஸ் பண்ணணும். அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக சர்க்யூட்டில் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இப்போ சர்க்யூட்டில் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் ஆச்சு அப்படின்னா ஸோ ஷுவராக என்னோட ஸ்டார்டிங் கரண்ட்ன்றது ரெடியூஸ் ஆகிடும். ஓகேயா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். ஆனால் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எல்லா இடத்துலையும் ஆட் பண்ண முடியாது அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ வென் இட் இஸ் எ ஸ்லிப்ரிங் மிஷினாக இருந்தால் என்னால் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ண முடியும். அதுவே ஸ்குரில் கேஜாக இருந்தால் எப்படி சார் என்னால் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ண முடியும்? அப்போது ஸ்லிப்ரிங்க்கு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணி நீங்கள் லிமிட் பண்ணலாம்.
ஆனால் ஸ்குரில் கேஜுக்கு வேறு வழியே கிடையாது. ஸ்குரில் கேஜில் ரெடியூஸ்டு வோல்டேஜை தான் நம்ம அப்ளை பண்ணணும். ரெடியூஸ்டு வோல்டேஜ் அப்ளை பண்ணால் மட்டும்தான் என்னோடய ஸ்குரில் கேஜ் மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் கரண்ட்டை குறைக்க முடியும். ஓகேயா? ஸோ அதுக்காக சில டைப் ஆஃப் ஸ்டார்டர்ஸை பார்த்தோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா DOL ஸ்டார்டர். DOL ஸ்டார்டரு எப்பவுமே என்ன, திஸ் இஸ் ஃபுல் வோல்டேஜ் ஸ்டார்டர். சார் இது எதுக்கு யூஸ் ஆகுது? SRIM ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டார்ஸ்க்கு யூஸ் ஆகுது. ஓகே, இதில் ரிடக்ஷன் ஆஃப் ஸ்டார்டிங் கரண்ட் ஸ்டார்டிங் டார்க் இருக்கான்னா இருக்காது. 100% கரண்ட் கொடுத்தா 100% டார்க் கிடைக்கும். அடுத்ததாக ரிமைனிங் எல்லாமே ரெடியூஸ்டு வோல்டேஜ் ஸ்டார்டர் தான். ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் எல்லாமே ரெடியூஸ்டு வோல்டேஜ் ஸ்டார்டர்ஸ் தான். ஸோ எதெல்லாம் ரெடியூஸ்டு வோல்டேஜ் ஸ்டார்டர்னு நம்ம சொல்லியிருப்போம்ப்பா. ஸோ வேரியபிள் ரியாக்டர் ஆர் ரெசிஸ்டர், ஹை பவர் ஃபேக்டர் வேணும்னா வேரியபிள் ரியாக்டர், ஹை எஃபிஷியன்சி வேணும் அப்படின்னா ஹை பவர் ஃபேக்டர் வேணும்னா வேரியபிள் ரெசிஸ்டர், பவர் ஃபேக்டர் வேணும்னா ரெசிஸ்டர், எஃபிஷியன்சி வேணும் அப்படின்னா நம்ம ரியாக்டரை யூஸ் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ எனக்கு அதிகமான எஃபிஷியன்சி இருக்கணும் அப்படின்னா ரியாக்டர்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் என்னப்பா, நெக்ஸ்ட் டைப்பு த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர். கரெக்டா? லாஸ்ட்டாக என்னோட ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர். ஸோ இது எல்லாமே ரெடியூஸ்டு வோல்டேஜ் ஸ்டார்டர்ஸ் தான். இது எல்லாத்துக்கும் இதெல்லாம் எங்கே யூஸ் ஆகுன்னா ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டார்ஸில், ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார்ஸ்க்கு. ஓகேயா? இது எல்லாமே என்னோட ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார்ஸில் தான் யூஸ் ஆகும். ஸோ வேரியபிள் ரெசிஸ்டரில் பொறுத்த வரைக்கும் அதோட ஸ்டார்டிங் டார்க்கு ஸ்டார்டிங் கரண்ட்டு பார்த்துருக்கோம். ஸ்டார்டிங் கரண்ட்ன்றது X டைம்ஸ் ரெடியூஸ் ஆச்சுன்னா ஸ்டார்டிங் டார்க்கு X² டைம்ஸ் ரெடியூஸ் ஆகிருக்கும். அதுவே ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரில் நீங்கள் ஸ்டார்டிங் கரண்ட்டும் டார்க்கும் ரெண்டுமே K² டைம்ஸ் ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரில் ஸ்டார்டிங் கரண்ட்டும் டார்க்கும் ரெண்டுமே 1/3 டைம்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும். கரெக்டா? ஸோ இதுதான் என்னோட ஸ்டார்டர்ஸோட ஒரு பேசிக் இன்ட்ரோ அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு கிளாஸஸில் நம்ம இண்டக்ஷன் ஜெனரேட்டர்னா என்ன, ஸோ ஆக்சுவலாக இண்டக்ஷன் ஜெனரேட்டர்னா எப்படிப்பா இருக்கும், ஸோ அடுத்ததாக இண்டக்ஷன் மோட்டாருக்கும் ஜெனரேட்டருக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட், இந்த மாதிரியான திங்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா? போகலாமா? ஸோ இண்டக்ஷன் ஜெனரேட்டர்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம்ல. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் அப்போது இண்டக்ஷன் ஜெனரேட்டர். ஸோ இண்டக்ஷன் ஜெனரேட்டரை பார்க்குறதுக்கு முன்னாடி பேசிக்காக நம்ம இண்டக்ஷன் மோட்டாரை ஃபஸ்ட் பார்ப்போம். ஸோ இண்டக்ஷன் மோட்டாரில் இன்னும் கொஞ்சம் திங்ஸை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமா இண்டக்ஷன் ஜெனரேட்டருக்கு நம்ம போகலாம். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட் அதுக்காக இண்டக்ஷன் மோட்டாரையே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதோட ஸ்லிப்பு இந்த திங்ஸ் எல்லாமே நம்ம கிராஃப்லாம் வரையலை. ஸோ அது எல்லாமே நம்ம இங்கே வரைய போகிறோம். இது ஒரு பஸ் பார்னு எடுத்துக்கோங்க. இண்டக்ஷன் மோட்டார் ஃபர்ஸ்ட், ஏன்னா இது கிளியராக இருந்தால் தான் ஜெனரேட்டர் கிளியராக இருக்கும். இது என்னோட பஸ் பார், இது ஜெனரேட்டர், சரி மோட்டரில். ஸோ இதோட ஷாஃப்ட் கனெக்ட் ஆகிருக்கும், சாரி ஸ்டேட்டார் வந்து கனெக்ட் ஆகிருக்கும் 3 phase பஸ் பாரோட. ஓகே, திஸ் இஸ் பஸ் பார், இது மோட்டார். ஸோ இப்போது இண்டக்ஷன் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னப்பா தெரியும், இண்டக்ஷன் மோட்டார் கண்டிஷனாக இருக்கிறப்போ அதை ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான மேக்னெட்டிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு ரியாக்டிவ் பவரை எடுத்துக்கும். அடுத்ததாக இப்போ இது மோட்டாரை ரொட்டேட் பண்ணுறதுக்காக ஆக்டிவ் பவரை எடுத்துக்கும். புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணணும்,
அதுக்காக ரியாக்டிவ் பவர் P எடுத்துக்கிச்சு. ஸோ ஃபர்தராக அந்த மோட்டார் ரொட்டேட் ஆகணும்லப்பா, ஸோ அதுக்காக ஆக்டிவ் பவர் P எடுத்துக்குது. திஸ் இஸ் த ஷாஃப்ட். ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் லோடு டார்க். ஓகே, ஸோ லோடு டார்க் TL அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ரோட்டாரோட ஸ்பீட். ஓகே, ஸோ இதுதான் என்னோட இண்டக்ஷன் மோட்டார். ஸோ இண்டக்ஷன் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் சார் இருக்கும். ஓகேயா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அது ரியாக்டிவ் பவரை எடுத்துக்கிட்டு ஒரு ஃபீல்டை க்ரியேட் பண்ணுது. அந்த ஃபீல்டில் ஒரு எலக்ட்ரிக் பவர் வந்து எப்போ எடுத்துக்கும் அப்படின்னா, நீங்கள் லோடை ட்ரைவ் பண்ண எனக்கு ஆக்டிவ் பவரை எடுத்துக்கும். ஓகே, சி அப்போ இண்டக்ஷன் மோட்டார்ன்றது இட் ஆல்வேஸ் அப்சர்வ்ஸ் ஆக்டிவ் அண்ட் ரியாக்டிவ் பவர். ஓகே, இட் ஆல்வேஸ் அப்சர்வ்ஸ் ஓகேயா. ஸோ இண்டக்ஷன் மோட்டார் அப்படின்றது எப்போவுமே ஆல்வேஸ் அப்சர்வ்ஸ் ஆக்டிவ் பவர் அண்ட் ரியாக்டிவ் பவர். ஸோ மற்றபடியாக கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இல்லைப்பா, ரெண்டுத்துக்கும் சேம் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ ஒரே விஷயம் மட்டும் நமக்கு தெரியும், இண்டக்ஷன் மோட்டார் இருக்குது. ஸோ இண்டக்ஷன் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் NR இஸ் ஆல்வேஸ் லெஸ்ஸர் தென் NS. கரெக்டாக, இண்டக்ஷன் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் NR இஸ் ஆல்வேஸ் லெஸ்ஸர் தென் NS. அப்போ ஸ்லிப் நீங்கள் பார்த்தீங்கன்னா NS மைனஸ் NR by NS. Slip is always positive. ஸ்லிப்புன்றது மோட்டருக்கு எப்பவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ ரோட்டாரோட அவுட்புட்டை நம்ம எப்படி எழுதியிருந்தோம், R2 1/s - 1. இந்த திங்ஸ் தான் நான் உங்களுக்கு அந்த கிளாஸஸில் ஸ்டார்டர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப கூட எடுத்துக்கிட்டேன். திஸ் இஸ் வாட் த அவுட்புட் ஆஃப் த ரோட்டார், 1/s - 1. கரெக்டாக, திஸ் இஸ் த அவுட்புட் ஆஃப் த ரோட்டார், ரைட்? RS into R2 into 1/s - 1 அப்படின்னு நம்ம எழுதுவோமா? ஸோ இதுவுமே எப்பவுமே என்னப்பா இருக்கும், ஸ்லிப் எப்பவுமே பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கிறதுனால, இது எப்பவுமே 0.1 0.2 சம்திங் இருக்கிறதுனால இதுவுமே எப்பவுமே எனக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். விச் மீன் ரோட்டாரோட அவுட்புட் பாரு. ஓகேயா, ஸோ விச் மீன் ரோட்டாரோட அவுட்புட். Okay, so rotor output is also always positive. Okay, so rotor output என்றதும் it is always positive தான் இருக்கும். ஒரே நிமிஷமா. Okay, so இது எப்பவுமே always பாசிட்டிவா தான் இருக்கும். This is rotor output. ஓகேயா, ஸோ என்னோட ரோட்டார் அவுட்புட் இருக்குல்லப்பா, அதுவுமே ஆல்வேஸ் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஓகேயா, ரோட்டாரோட அவுட்புட்மே ஆல்வேஸ் பாசிட்டிவ். இதை தான் நான் டெரைவ் பண்ணுறேன். ஸோ என்ன ஃபர்ஸ்ட் டெரைவ் பண்ணுறேன்னா, ஸ்லிப்பு இண்டக்ஷன் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் ஸ்லிப்புன்றது ஆல்வேஸ் பாசிட்டிவ் அண்ட் ரோட்டாரோட அவுட்புட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். விச் மீன் இதுக்கு என்ன அர்த்தம்னா, இட் ஆல்வேஸ் கன்சியூமிங் த பவர். ஓகே, விச் மீன் இட் இஸ் ஆல்வேஸ் கன்சியூம்ஸ் பவர். ஓகேயா, அப்போ therefore induction motor என்றது it is always consume the power. அப்போ பவர் ஃப்ளோ நீங்கள் வரைஞ்சிங்கன்னா பவர் ஃப்ளோ will be, ஸோ ஸ்டேட்டார்ல இருந்து தான் ரோட்டாருக்கு இருக்கும். ஓகே, பவர் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டார்ல இருந்து தான் ரோட்டாருக்கு இருக்கும். அப்போ இவனோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் அண்ட் ஸ்லிப் கர்வை வரையலாம். ஸோ மோட்டாருக்கு நீங்கள் எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் ஸ்லிப் கர்வை வரைஞ்சிங்கன்னா, ஸோ ஸ்லிப் இஸ் ஜீரோக்கு இப்படி இருக்கும். நம்ம ஆல்ரெடி இந்த கிளாஸில் பார்த்துருப்போம். இது வந்து 1/s, சாரி இது வந்து எஸ்ஸோட கர்வு.
ஏன்னா this is low slip region, S is equal to 0. இது electromagnetic torque. ஓகேயா சார், ஸ்லிப் ஃபார் லோ ஸ்லிப் ரீஜியனுக்கு ஸ்லிப்போட கர்வும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க்கும் இன்வெர்ஸ்லி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இதை நான் எழுதியிருப்பேன். ஃபார் லோ ஸ்லிப் ரீஜியன் for low slip region, electromagnetic torque and slips are inversely proportional. அதுவே for high slip region, electromagnetic torque, sorry, இது directly proportional, அதுதான் inversely proportional. கரெக்டா? ஸோ லோ ஸ்லிப் ரீஜியனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஆகும், ஸோ ஹை ஸ்லிப் ரீஜியனுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்ஸாகவும் இருக்கும். ஆக்சுவலி கரெக்ட் தானேப்பா? ஸோ லோ ஸ்லிப் ரீஜியனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அண்ட் ஹை ஸ்லிப் ரீஜியனுக்கு விச் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இந்த கர்வ்ஸ் தான் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம், ரைட்? ஸோ அதுக்கப்புறமா ஹை ஸ்லிப் ரீஜியன் வர உடனே என்ன ஆகிடும்னா டிக்ரீஸ் ஆகிடும். கரெக்டா? ஸோ ஹை ஸ்லிப் ரீஜியன் வந்த உடனே என்ன ஆகிடும்னா இட் பிகம்ஸ் டிக்ரீசஸ். ஓகே, இப்படி போயிடும். ஓகே, திஸ் இஸ் த மோட்டார். மோட்டாரை பொறுத்த வரைக்கும் இண்டக்ஷன் மோட்டார்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னன்னா, ஸ்லிப்ன்றது எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கும். இண்டக்ஷன் மெஷினை நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஸ்லிப் பாசிட்டிவ்னு சொல்றாங்கன்னாலே அது மோட்டார் தான். ஓகே, ஸ்லிப் வந்து பாசிட்டிவ்னு இருக்குனாலே அது மோட்டார் தான். ஓகே, அதுல கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஆனா இதுக்காக தான் இப்போ நான் இதை டெரைவ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம ஜென்ரேட்டருக்கு போகலாம். ஓகே, இப்போ ஜென்ரேட்டரை பார்ப்போம். நெக்ஸ்ட் இப்போ ஜெனரேட்டர். சரி, இந்த இடத்துல ஜெனரேட்டர்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கு. சரி, இது இண்டக்ஷன் ஜெனரேட்டரா இருந்தாலும் மோட்டரா இருந்தாலுமே அதால ஓன் ரியாக்டிவ் பவரை ஜெனரேட்டே பண்ண முடியாது. ஓகேயா? ஸோ இண்டக்ஷன் ஜெனரேட்டர் அப்படின்றது எப்போ வரும்னா, ஸோ நீங்கள் ரியாக்டிவ் பவரை எடுத்துட்டு வந்து ஒரு மீடியமை கிரியேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல வேணும்னா இவர் ஆக்டிவ் பவரை கொடுப்பாரு. ஓகே, ஆனால் இவரால் ஓனாக ரியாக்டிவ் பவரை கிரியேட் பண்ணி ஆக்டிவ் பவரை கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முடியாது. ஓகே, திஸ் இஸ் ஜெனரேட்டர், திஸ் இஸ் பஸ் பார். ஓகே, சி இப்போ கனெக்டா இருக்கான். ஓகே, ஸோ இப்போ இந்த ஜெனரேட்டரை பொறுத்த வரைக்கும் இது ஒர்க் பண்ணணும்னா டேம் ஷுர் இதுக்கு ரியாக்டிவ் பவர் வேணும். ஸோ இட் ஆல்வேஸ் அப்சர்வ்ஸ் ரியாக்டிவ் பவர். ஓகே, இண்டக்ஷன் ஜெனரேட்டருக்கு ஒர்க் பண்ணணும்னா மீடியம் வேணும், ஒரு மேக்னெட்டிக் மீடியம் வேணும் சார். ஸோ மேக்னெட்டிக் மீடியம் இருந்தால் தான் சார் இங்கே என்னால் ஒர்க் பண்ணவே முடியும். ஸோ இப்போ இந்த மேக்னெட்டிக் மீடியமுக்காக இட் அப்சர்வ்ஸ் ரியாக்டிவ் பவர். அடுத்ததான் இப்போ இந்த இடத்துல ஜெனரேட்டர்லப்பா இதோட ஷாஃப்ட்டை நம்ம என்ன பண்ணி வச்சிருப்போம்னா கப்புள் பண்ணி வச்சிருப்போம். ஓகே, இதோட ஷாஃப்ட் இஸ் கப்புள்டு டு த பிரைம் மூவர். ஓகேயா? ஸோ இதோட ஷாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிரைம் மூவரோட கப்புள் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அப்போ தேர்ஃபோர் பிரைம் மூவர் என்ன பண்ணுதுன்னா திஸ் இஸ் வாட் த பிரைம் மூவர் டார்க். ஓகேயா? ஸோ டார்க் ஆஃப் த பிரைம் மூவர், தேர்ஃபோர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க்கும் அதே டைரக்ஷனில் இருக்கும் அண்ட் ஸ்பீடும் ஆல்மோஸ்ட் என்னவா தான் இருக்கும். ஸோ என்னோட இந்த கேஸில் அந்த கேஸில் நான் என்ன சொன்னேன், ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் இதில் எப்பவுமே என்ஆர்எஸ் ஆல்வேஸ் லெஸ்ஸர் தென் என்எஸ். கரெக்டா? இண்டக்ஷன் மோட்டாராக இருந்துச்சுன்னா என்னோட ரோட்டாரோட ஸ்பீடு ஸ்டேட்டார் ஸ்பீடுக்கு வர முடியாது. அப்படி வந்துச்சுன்னா என்ன ஆகிடும், இஎம்எஃப் 0 ஆகிடும், ஸ்பீடு குறைஞ்சிரும். ஆனால் இந்த இடத்துல ஜெனரேட்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ எப்பவுமே என்ஆர்எஸ் கிரேட்டர் தென் என்எஸ்ஸாக தான் இருக்கும். ஓகே, ஏன்னா இங்கே ப்ரொடியூஸ் ஆகுறதே ஃபர்ஸ்ட் என்ஆர் தான் இருக்கான். கரெக்டாக? ஏன்னா இங்கே பிரைம் மூவரை தான் நம்ம ரொட்டேட்டே பண்ணுறோம். ஸோ இப்போ அந்த ரொட்டேட் ஆனதுனால தான் ஸ்டேட்டார்லேயே இஎம்எஃப் வருது எனக்கு. ஓகே, ஸோ அதனால தான் எனக்கு ஸ்டேட்டார்லேயே இஎம்எஃப் வருது. அப்போ தேர்ஃபோர் எப்பவுமே இதை பொறுத்த வரைக்கும் என்னோட என்ஆர்எஸ் கிரேட்டர் தென் என்எஸ்ஸாக இருக்கும். ஆனால் போன கேஸில் என்எஸ் இஸ் ஆல்வேஸ் லெஸ்ஸர் தென் என்ஆர் இஸ் ஆல்வேஸ் லெஸ்ஸர் தென் என்எஸ்ஸாக இருந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ இது எப்பவுமே ரியாக்டிவ் பவரை எடுத்துக்கும், பட் ஆக்டிவ் பவரை மட்டும் கொடுக்கும் சார். ஓகே, இட் டெலிவர்ஸ் ஆக்டிவ் பவர் அண்ட் அப்சர்வ்ஸ் ரியாக்டிவ் பவர்ஸ்.
Okay, so induction generator பொறுத்த வரைக்கும் it always observes the reactive power but it delivers the active power. Okay, reactive power எடுத்துக்கிட்டு active power கொடுக்குது. Okay, reactive power எடுத்துக்கிட்டு எனக்கு என்ன கொடுக்குதுன்னா active power கொடுக்குது. So புரியுதுனப்பா, it observes the reactive power and delivers the reactive power. அடுத்ததா இப்போ இதோட ஸ்லிப் கால்குலேட் பண்ணலாம். So as we know nr is greater than ns. அப்ப ஸ்லிப் கண்டுபிடிச்சா என்னவா இருக்கும்? ns ஸ்லிப்ன்றது என்ன? ns minus nr divided by ns தானே. ஆனா நமக்கு என்ன தெரியும் இங்க பிராக்கெட்ல nr is greater than ns. அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்னப்பா இருக்கும்? nr ns விட அதிகமா? அப்ப nr ns விட அதிகமா? ஷூரா அப்ப இது நெகட்டிவா தான் இருக்கும். கரெக்ட்டா? ns விட nr அதிகம்னா அப்ப இந்த nr மைனஸ்ல தானே இருக்கா? அப்ப இந்த மைனஸ் சிம்பல் தான் எனக்கும் கிடைக்கும். அப்போ for induction generator slip is negative. அப்போ ஒரு மெஷினோட ஸ்லிப் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறேன்னா அது என்ன மெஷின்னு உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும்ல. ஒரு மெஷினோட ஸ்லிப் இஸ் நெகட்டிவ்னா அந்த மெஷின் இஸ் அ இண்டக்ஷன் ஜெனரேட்டர். ஓகேயா? ஸோ அது மோட்டரான்னு கேட்டால் கிடையாது. ஸ்லிப் பாசிட்டிவாக இருந்தால் தான்ப்பா மோட்டார், ஸ்லிப் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அது எப்பவுமே ஜெனரேட்டர் தான். ஓகே, ஸோ இது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஸ்லிப்பை பொறுத்து தான் நம்ம கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ணணும். அப்போ ஸ்லிப் வந்து நெகட்டிவ், தேர்ஃபோர் இட் இஸ் அ ஜெனரேட்டர். அடுத்ததான் நெக்ஸ்ட் என்னோட ரோட்டார் பவர் அவுட்புட்டை செக் பண்ணணும். ரோட்டார் பவர் அவுட்புட் என்ன? R2 1/s minus 1. இப்போ ஸ்லிப் நெகட்டிவா இருக்கிறதுனால இதையும் என்னவாயிடும்? this becomes also negative. ஓகே, அப்போ 1/- will be negative, negative minus 1 will be negative. ஓகே, அப்போ எல்லாமே எனக்கு நெகட்டிவ் தான் வரும். ஸோ இப்போ ரோட்டார் பவர் அவுட்புட் என்ன? நெகட்டிவ் அப்படின்னு வருது. அப்ப நெகட்டிவ்னா என்னப்பா அர்த்தம்? எஸ், இட் இஸ் டெலிவரிங் த ஆக்டிவ் பவர், விச் மீன் இட் டெலிவர்ஸ் ஆக்டிவ் பவர். நமக்கு எப்பவுமே தெரியும், நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறோம்னா அப்சர்வ்னு அர்த்தம், நெகட்டிவ்னு எடுத்துக்கிறோம்னா டெலிவர்னு அர்த்தம். கரெக்டா? ஏன்னா நம்ம கன்சியூமர் நோட்டேஷன் யூஸ் பண்றோம். ஸோ கன்சியூமர் நோட்டேஷன்ல தான் பாசிட்டிவ்னா அப்சர்வ், நெகட்டிவ்னா டெலிவர். ஓகேயா? ஸோ அப்போ தேர்ஃபோர் இது ஒரு இண்டக்ஷன் ஜெனரேட்டரா இருக்குன்னா எப்பவுமே இதோட ஸ்லிப் நெகட்டிவா தான் இருக்கும், இதோட ரோட்டார் பவர் அவுட்புட் எக்ஸ்பிரஷன் நெகட்டிவா தான் இருக்கும், என்ஆர் வந்து ஸ்பீடு என்எஸோட விட அதிகமா இருக்கும். ஓகே, இது ரியாக்டிவ் பவரை எடுத்துக்கும், ஆக்டிவ் பவரை கொடுக்கும். மோட்டர்னா 2 பவரும் தான் எடுத்துக்கும். ஆனா ஜெனரேட்டர்னா என்ன பண்ணும்? பொதுவா ஜெனரேட்டர்னா 2 பவரை கொடுக்கணும்னு எதிர்பார்ப்போம். ஆனா இண்டக்ஷன் ஜெனரேட்டரால அப்படி பண்ண முடியாது. அதுக்கு ஒர்க் பண்றதுக்கு ஒரு மீடியம் வேணும். ஓகேயா? அந்த மீடியம்காக ரியாக்டிவ் பவர் எடுத்துக்குது. ஸோ ஆஸ் வெல் அஸ் ஆக்டிவ் பவர் எனக்கு கொடுக்குது. ஓகேயா? ஸோ இதுதான் என்னோட இண்டக்ஷன் ஜெனரேட்டர். ஸோ இப்போ இண்டக்ஷன் ஜெனரேட்டரோட இந்த ஸ்லிப் கர்வ் வரைஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன். இண்டக்ஷன் ஜெனரேட்டருக்கான ஸ்லிப் கர்வ் வரைஞ்சா நமக்கு என்ன தெரியும்? இண்டக்ஷன் ஜெனரேட்டரோட ஸ்லிப் கர்வ் இஸ் நெகட்டிவ், ரைட்? அப்போ இதோட கர்வ் இஸ் நெகட்டிவ் சார். இது ஸ்லிப் பாசிட்டிவ், இது எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க். ஓகே, ஸோ அந்த இடத்துல எப்படி வந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கேயுமே. ஓகே, திஸ் இஸ் வாட் த ஸ்லிப் கர்வ். இது வந்து இந்த ரீஜன் இஸ் ஜெனரேட்டர் பா, இண்டக்ஷன் ஜெனரேட்டர். திஸ் இஸ் இண்டக்ஷன் ஜெனரேட்டர். So this is induction motor. So இப்போ இண்டக்ஷன் மோட்டாருக்கு கிராஃப் கூட வரைஞ்சிக்கலாம், அதே மாதிரி தான். Okay, this is what induction motor graph. Okay, so this is induction motor and this is induction generator. So generator பொறுத்த வரைக்கும் slip is lesser than 0. So motorல slip is greater than 0.
ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதிலிருந்து நமக்கு காமனான கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, இப்போ இதில் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு சில கொஷின்ஸ் கேட்பாங்கப்பா. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ்லாம் நம்ம பார்ப்போமா. இண்டக்ஷன் ஜென்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் அது கிரிட்டோட கனெக்ட் பண்ணியிருந்தா நோ இஷ்யூஸ். இப்போ நம்ம பார்த்தோம் பாருங்க, கிரிட்டு பஸ் பார் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ கிரிட்டுன்னு சொன்னாலும் ஒன்று தான், பஸ் பார்ன்னு சொன்னாலும் ஒன்று தான். ஓகே, இப்போ இது கிரிட்டோட கனெக்டாக இருக்குன்னா தேர் இஸ் நோ இஷ்யூ. அது என்ன பண்ணும், தனியாகவே எக்ஸைட்டேஷனை எடுத்துக்கும், கிரிட்டிலிருந்து எடுத்துக்கும். அப்படி நீங்கள் கிரிட்டோட கனெக்ட் பண்ணல அப்படின்னா அதை ஸ்டாண்ட் அலோனாக வச்சிருக்கீங்க, இந்த பவரை வந்து அது கிரிட்டுக்கு கொடுக்கல, அது தனியாக வேற ஏதோ ஒரு லோடுக்கு கொடுக்குதுன்னா அப்போ நீங்கள் ஒரு டெல்டா கனெக்டட் கெப்பாசிட்டர் பேங்கை யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேயா, ஸோ புரியுதா. கிரிட்டோட கனெக்ட் பண்ணியிருந்தா ஓகே. அப்படி கிரிட்டோட நீங்கள் கனெக்ட் பண்ணலன்னா எனக்கு என்ன வேணும், ரியாக்டிவ் பவர் வேணும். அப்பதான் மீடியமை கிரியேட் பண்ண முடியும். அப்போ ரியாக்டிவ் பவர் வேணும்னா அப்போ அதுக்காக என்ன பண்றோம்னா ஒரு டெல்டா கனெக்டட் கெப்பாசிட்டர் பேங்கை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போதான் இது வந்து ஒர்க் பண்ணும். அப்போ ஒரு ஜெனரேட்டர் ஸ்டாண்ட் அலோனா இருக்கணும்னா இட் நீட் டெல்டா கனெக்டட் கெப்பாசிட்டர் பேங்க். அதுக்கு பேர் தான் செல்ஃப் எக்ஸைட்டட் இண்டக்ஷன் ஜெனரேட்டர்னு சொல்லுவோம். கிரிட்டோட கனெக்டா இருக்கிற ஜெனரேட்டர்ஸை செப்பரேட்லி எக்ஸைட்டட் இண்டக்ஷன் ஜெனரேட்டர்னு சொல்லுவோம். ஓகே, இந்த பாயிண்ட் எழுதிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக இங்கே நம்ம வரைஞ்சது என்னன்னா இட் இஸ் செப்பரேட்லி எக்ஸைட்டட் இண்டக்ஷன் ஜெனரேட்டர். கிரிட்டோட கனெக்டா இருந்துச்சுன்னா செப்பரேட்லி எக்ஸைட்டட். கெப்பாசிட்டர் பேங்க் அதுலயே இருக்கு, அதுவே ஓனா ஜெனரேட் பண்ணிக்குதுன்னா செல்ஃப் எக்ஸைட்டட். அவ்வளவுதான்ப்பா டிஃபரெண்ட். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் கொடுக்குறேன். இஃப் த ஜெனரேட்டர் இஸ் connected to the grid and draws the reactive power from the source and drawn required reactive power from the source it is called separately excited induction generator. It is called separately excited induction generator. So இதுவே if a induction generator is supplying power to the standalone load, இதுவே தனியா இருக்கு, பஸ் பாருக்கு கொடுக்கல பவரை. ஸோ தனியா ஒரு லோடு இருக்கு. நீங்க பஸ் பார் எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு கிவன் லோடு, ஓகே, ஒரு லோடு கொடுத்துட்டீங்கன்னா அப்போ எனக்கு ரியாக்டிவ் பவர் கிடைக்காது. அப்போ அங்கே எனக்கு ரியாக்டிவ் பவர் கிடைக்காதுன்றதுக்காக என்ன பண்றோம்னா டெல்டா கனெக்டட் கெப்பாசிட்டர் பேங்கை கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ புரியுதா. இந்த லோடு, இந்த பஸ் பார் எடுத்துட்டு ஒரு லோடை போட்டிங்கன்னா அதுக்கு ரியாக்டிவ் பவர் எங்கே கிடைக்கும், ஜெனரேட்டர் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான ரியாக்டிவ் பவர் எங்கே கிடைக்கும்னா கெப்பாசிட்டர் பேங்க்ல கிடைக்கும். ஓகே, இஃப் த ஜெனரேட்டர் இஸ் சப்ளையிங் டு த பவர் டு த ஸ்டாண்ட் அலோன் லோட், if generator supplying power to the standalone load, a delta connected capacitor bank is supply the required reactive power is connected to supply reactive power, to supply required reactive power. ஸோ அப்போ ஒரு டெல்டா கனெக்டட் கெப்பாசிட்டர் பேங்கை பொதுவாக நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அப்படி கனெக்ட் பண்ணாதான் அந்த இண்டக்ஷன் ஜெனரேட்டர் என்னோட ஆக்டிவ் பவரை லோடுக்கே கொடுக்கும். ஓகே, அப்போ தான் என்னோட இண்டக்ஷன் ஜெனரேட்டர் லோடுக்கு ஆக்டிவ் பவரை கொடுக்கும். சச் கனெக்ஷன் இது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா செல்ஃப் எக்ஸைட்டட் இண்டக்ஷன் ஜெனரேட்டர். இட் இஸ் கால்ட் செல்ஃப் எக்ஸைட்டட்
induction generator. Okay, so இதுக்கு பேரு தான் self excited induction generator. அடுத்ததா சார் இப்போ பொதுவா ஒரு இண்டக்ஷன் ஜெனரேட்டர் என்னன்னு சொல்லலாம். இண்டக்ஷன் ஜெனரேட்டர் நம்மளால சிங்க்ரனஸ் மெஷினோட அனாலஜியா சொல்ல முடியும். ஸோ என்னன்னா சிங்க்ரனஸ் மெஷினையும் இண்டக்ஷன் ஜெனரேட்டர் நம்மளால கம்பேர் பண்ண முடியும்னு நான் சொல்றேன்ப்பா. ஸோ அது எப்படி நான் கம்பேர் பண்றேன் சார்? சிங்க்ரனஸ் மெஷினை பார்த்தீங்கன்னா சிங்க்ரனஸ் மெஷினால ரியாக்டிவ் பவரை கொடுக்கவும் முடியும், ரியாக்டிவ் பவரை எடுத்துக்க கூட முடியும். ஸோ ஆக்டிவ் பவரை கொடுக்க தான் கொடுக்கும். ஓகேயா? ஸோ ஒரு சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரை நீங்கள் கம்பேர் பண்ணுங்கப்பா. ஸோ ஒரு சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் எடுத்துக்கிறப்போ சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் வில் ஆல்வேஸ் ஸோ சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரால் ஆக்டிவ் பவரையும் கொடுக்க முடியும், ரியாக்டிவ் பவரும் கொடுக்க முடியும். ஸோ ரியாக்டிவ் பவர் அதால் எடுத்துக்க கூட முடியும்ப்பா. ஓகே, சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரால் ரியாக்டிவ் பவரை எடுத்துக்கவும் முடியும், கொடுக்கவும் முடியும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த கேஸும் அந்த கேஸும் ஒன்று மாதிரி தானேப்பா. ஸோ என்னோட சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரில் ரியாக்டிவ் பவரை எடுத்துக்கிட்ட கேஸும் இண்டக்ஷன் ஜெனரேட்டர்ல ரியாக்டிவ் பவர் எடுத்துக்கிற ரெண்டு கேஸும் ஒன்று தானேப்பா, மோரார்ல சேம் தானே. ஓகே, புரியுது இல்லை? ஒரு சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரை அண்டர் எக்ஸைட் பண்ணீங்கன்னா அது என்ன பண்ணும்? ரியாக்டிவ் பவரை எடுத்துக்கும். அப்ப இண்டக்ஷன் ஜெனரேட்டரும் ரியாக்டிவ் பவரை எடுத்துக்குது. அப்ப இதை நாங்க அண்டர் எக்ஸைட்டட் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்னு சொல்லலாம். நீங்க இண்டக்ஷன் ஜெனரேட்டரை அண்டர் எக்ஸைட்டட் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்னு சொல்லலாம், அதுல எந்த தப்பும் இல்லை. ரீசன் ஏன்னா சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரை நீங்க அண்டர் எக்ஸைட் பண்ணீங்கன்னா சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் ரியாக்டிவ் பவரை எடுத்துக்கும் சார். ஓவர் எக்ஸைட் பண்ணீங்கன்னா ரியாக்டிவ் பவரை அதிகமாக கொடுக்கும் சார். கரெக்டா? அதுதான் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்ல இருக்கிற ஒரு மேஜர் இம்பார்ட்டன்ட் திங். அப்போ இது ஒரு அண்டர் எக்ஸைட்டட் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டருக்கு ஈக்குவலா இருக்கும் இண்டக்ஷன் ஜெனரேட்டரை பொறுத்த வரைக்கும். அண்ட் இண்டக்ஷன் ஜெனரேட்டர் இஸ் ஆல்சோ கால்டு அண்டர் எக்ஸைட்டட் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர். ஓகேயா? ஸோ இப்போ என்னோட இண்டக்ஷன் ஜெனரேட்டரை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா அண்டர் எக்ஸைட்டட் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இதுல ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இதுல ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்ப்போம். ஸோ ப்ராப்ளம் பார்த்தோம்னா ஃபர்தரா இன்னும் கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, 3-phase 400 volt 4-pole 60 Hz induction machine is operating. A 3-phase 400 volt 4-pole 60 Hz induction machine is operating at a speed of 1920 rpm. At a speed of then what is the frequency of induced EMF? Then what is the frequency of induced EMF in the rotor winding? What is the frequency of induced EMF in the rotor winding? Okay, so a 3-phase 400 volt 4-pole 60 Hz induction motor is operating at a speed of 1920 rpm. What will be the frequency of induced EMF in the rotor winding? Sir, அதாவது இந்த கேசஸ்ல என்னோட frequency of induced EMF சிம்பிள் தான்ப்பா. ஒரு இண்டக்ஷன் மிஷின், அது ஜெனரேட்டர் மோட்டர்லாம் எனக்கு தெரியாது, ஜஸ்ட் ஒரு திங்ஸை கொடுத்துருக்காங்க. அந்த திங்ஸ்ல ரோட்டார்ல இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் இருக்குல்ல, அதோட ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, அவ்வளவுதான். ஓகே, ஒரு மிஷின் இருக்கு, அதோட ஸ்பீட் கொடுத்துருக்கேன், அப்போ ரோட்டார்ல என்ன இஎம்எஃப் இன்டியூஸ் ஆயிருக்கு அதோட ஃப்ரீக்வன்சி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. தட்ஸ் இட். ஓகே, நமக்கு என்ன தெரியும்? இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இன் த ரோட்டார் ஃப்ரீக்வன்சி. கரெக்டா? ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ஃபார்முலா தெரியும்.
ஸோ EMF இன்டியூஸ் ஆனது எப்பவுமே ஸ்லிப் டைம்ஸ் ஆஃப் சப்ளை ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலாக தானேப்பா இருக்கும். ஸோ என்னோட ரோட்டாரில் இன்டியூஸ் ஆன EMF இருக்குல்ல, அதோட ஃப்ரீக்வன்சி எப்பவுமே ஸ்லிப் டைம்ஸ் ஆஃப் சப்ளை ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஸ்லிப்பை கண்டுபிடிச்சிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ இப்போ ஸ்லிப் கண்டுபிடிங்க. ஸ்லிப்புன்னா தட் இஸ் வாட்? NS minus NR by NS. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ரோட்டாரோட ஸ்பீட் கொடுக்குறாங்க. திஸ் இஸ் NR. ஒரு ஸ்பீட் கொடுக்குறாங்கனாலே அது NR தானே. ஸோ அப்போ NS என்ன? ஸோ நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ NS நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிச்சா தான் அதில் சப்ஸ்டியூட்டே பண்ண முடியும். NS is equivalent to 120, F is 60. கரெக்டா? 60. நம்பர் ஆஃப் போல்ஸ் எத்தனைப்பா? நம்பர் ஆஃப் போல்ஸ் இஸ் வாட்? 4 போல். கரெக்டா? NS is equivalent to 120 F by P. ஸோ இப்போ நீங்கள் டிவைட் பண்ணுங்களேன். டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? which is 3 times 30 into 60 which is 1800 RPM. இங்கே பார்த்தீங்கன்னா this is the NS. ஸோ NR என்ன? 1920. NS 1800 தான். அப்போ as we know NR is greater than NS, so therefore it is acting as a generator. ஓகே, அப்போ இது என்னவா ஆக்ட் ஆகுதுப்பா? ஸோ ஜெனரேட்டரா ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ ஜஸ்ட் ஸ்லிப் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது தான். NS ஜஸ்ட் அப்படி நான் மேலே எழுதிக்கிறேன். ஓகே, NS நம்ம 1800 RPM அப்படின்னு சொல்லிட்டு மேலே எழுதிடுறேன். ஸோ இப்போ இங்கே என்ன? 1800, 1920, 1800. அப்போ என்னப்பா? தட் இஸ் minus 120 by 1800. அப்போ இதுக்கு ஸ்லிப் என்ன வரும்? 0.06. கரெக்டா? ஸோ minus 0.0667 அப்படின்னு வரும். 6% 6%. ஸ்லிப்ன்றது 6%. ஸோ இப்போ நீங்கள் EMF கண்டுபிடிக்கணும்ல. the EMF frequency of rotor EMF is again SF தான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா மைனஸை நீங்கள் போடக்கூடாது. ஜஸ்ட் அந்த மைனஸ் எதை மீன் பண்ணுதுன்னா இட் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ ஜெனரேட்டர் அப்படின்றத தான் மீன் பண்ணுது, வேற எதுவும் மீன் பண்ணாது. ஓகே, அப்புறமா என்ன வரும்ப்பா? 0.06 இல்லை, ஃப்ரீக்வன்சி என்ன? 60 ஹெட்ஸ். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுறப்போ வாட் வி கெட்? தட் இஸ் 4 ஹெட்ஸ். இதுதான் ஆன்சர். ஓகேயா? ஸோ அப்போது இந்த கேசஸில் ரோட்டாரில் இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃபோட ஃப்ரீக்வன்சி அப்படின்னா தட் இஸ் 4 ஹெட்ஸ்பா. ஷாராக போகிறோம்ப்பா. ஸோ ஷாராக நம்ம இன்றைக்கி இல்லைனா ஆல்மோஸ்ட் நாளைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, ஸோ கவுன்சிலிங் கைடன்ஸ் வீடியோ தானே. ஆக்சுவலாக கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய இஷ்யூஸ் இருக்குப்பா. ஸோ அதனால தான் நம்ம வீடியோஸ் இது வரைக்கும் கொடுக்கல. கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் தான் கொடுக்க முடியும். இதுதான் நடக்கும் அப்படின்றது நம்மளால ஷுவராக சொல்ல முடியாது. கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் தான். ஓகே, ஸோ ஏன்னா அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸை டிஃப்ரெண்ட் டைம்ஸில் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ ட்ரிபிளியை வந்து மார்னிங்லேயும் ஸோ ஈஸியாக ஆஃப்டர்நூன்லேயும் நமக்கு கூப்பிட்டுருக்காங்க. கிளியரா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேஸ் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். ஓகே, நம்ம பார்த்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஸோ ஆஃப்டர்நூன் செஷனில் தான் ஈஸி இருக்காங்க, மார்னிங் செக்ஷனில் ட்ரிபிளி இருக்காங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ அதனால இப்போ அவங்க வந்து காமன் போஸ்ட்டுக்கு எப்படி கூப்பிட போகிறாங்க, காமன் போஸ்ட்டுக்கு எப்படி கூப்பிட போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ ஒரு பாசிபிலிட்டி என்னன்னா மார்னிங்கில் நமக்கு டிஎன்பிடிசி தமிழ்நாடு ஹவுசிங் போர்டுக்கு முடிச்சிருவாங்க. ஓகே, ஏன்னா அவங்க 2 கவுன்சிலிங் கால் லெட்டர் கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ இப்போ 2 கால் லெட்டர் இருக்கிறதுனால மார்னிங்கே நமக்கு டிஎன்பிடிசியும் ஹவுசிங் போர்டும் கம்ப்ளீட் ஆகிடலாம். மேபி ஆஃப்டர்நூன் செஷனில் என்ன நடக்கலாம்னா பிடபிள்யூடிக்கும் ஹெச்ஆர்சிக்கும் கவுன்சிலிங் நடக்கலாம். ஆக்சுவலாக இதில் போனால் அதே ஆஸ்பிரன்ஸ் அதுலேயும் போவாங்க. ஸோ அதில் வந்து இவங்க கொடுத்துருக்கிற கால் லெட்டர்ஸை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். ஓகேயா? இவங்க 2த்துக்கு 2 கால் லெட்டர் கொடுத்துருக்கனால 2 கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு எய்தர் பாசிபிலிட்டிஸ் டெஃபினட்டாக இருக்கும். அப்படி 2 கவுன்சிலிங் நடந்துச்சுன்னா 2 கவுன்சிலிங்குமே ரேங்க் லிஸ்ட் படி ஸ்டூடெண்ட்ஸ் போய் அட்டன் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் 2 சீட் ஆக்குபை பண்ண சான்சஸ் இருக்குது. பட் இதுக்காக அவங்க கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணால் இந்த சான்சஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகேயா? ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 2 சீட் ஆக்குபை பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆஸ் பர் 2 கவுன்சிலிங் மெமோ இருக்கிறதுனால. ஸோ அப்படி இருக்கிறதுனால எய்தர் கவுன்சிலிங் நடத்துறதுக்கும் சான்சஸ் வந்து கம்மி தான். ஸோ அப்படி இல்லைன்னா ஒருவேளை கவுன்சிலிங் நடத்தலாம். அப்படி இல்லைன்னா என்ன கொடுப்பாங்கன்னா ஒரு ப்ரெஃபரன்ஸ் ஆர்டர் கொடுப்பாங்க. ஓகே, நம்மளை வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடித்த உடனே
ஒரு ப்ரெஃபரன்ஸ் ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த ப்ரெஃபரன்ஸ் ஆர்டர் படி நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு 1 வீக்குக்கு அப்புறமா டிஎன்பிசியிலிருந்து உங்களுக்கு ஆர்டர் வந்து வீட்டுக்கே போஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ முன்னெல்லாம் நமக்கு எப்படி வந்துட்டு இருந்துச்சு, ஸோ ஏஇ எக்ஸாம்ஸ் குவாலிஃபை ஆனால் இந்த மாதிரி தான் நமக்கு வந்துட்டு இருந்துச்சு, கரெக்டா? ஸோ நம்ம வந்து கவுன்சிலிங்லாம் அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம வந்து எந்த போஸ்ட்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் கொடுத்துருக்கோமோ, ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோமோ, ஸோ அதுபடி நம்ம வந்து லெட்டர் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ எய்தர் அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இல்லைனா கவுன்சிலிங் நடந்தாலும் ஃபஸ்ட்டு இபிக்கு நடந்துட்டு அதுக்கப்புறமா மேபி பிடபிள்யூடிக்கு நடத்துறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, இந்த ரெண்டுத்தையும் ஷுவராக நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாதுப்பா. ஸோ வாட் டிஎன்பிசி ஐடியா, ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்றது திங்க் பண்ணியிருக்காங்களோ அதை பேசிஸில் தான் நமக்கு நடக்கும் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ இதை பற்றியான இன்னும் க்ரைட்டீரியாஸை நம்மளால் கலெக்ட் பண்ண முடியல, அதனால தான் நான் உங்களுக்கு கொடுக்கல. ஓகே, ஸோ பிஸி கிளாஸஸ் இருக்கிறதுனால ஸோ டெய்லி கிளாஸஸ் ஷெடியூலில் நமக்கு கரெக்டாக போயிட்டுருக்கு. ஸோ ஆஸ் பர் தட் மை நாலேஜ் இதுதான் நடக்க முடியும். ஓகேயா, ஸோ நம்ம கிளாஸஸ்க்குள்ளே போகலாம். ஸோ அடுத்த டாபிக் நம்ம போகலாமா? ஓகே, ஸோ அடுத்த டாபிக் ஆக்சுவலாக இண்டக்ஷன் ஜென்ரேட்டர்ஸும் முடிஞ்சிருச்சு. இண்டக்ஷன் ஜென்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் தான். இதில் ரொம்ப பெரிய கஷ்டமான கன்ஸ்ட்ரக்ஷன் டிஃப்ரென்ஸ் கிடையவே கிடையாது. கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் சேம், நோ டிட்டோ சேஞ்ச். ஓகே, ஸோ ஸ்லிப் அங்கே பாசிட்டிவ்னா இங்கே நெகட்டிவ், ரோட்டாரோட ஸ்பீட் அங்கே லெஸரா இங்கே கிரேட்டர், அவ்வளவுதான். இந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்ததான் நெக்ஸ்ட் போகலாம்ல. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட டெஸ்டிங் ஆஃப் இண்டக்ஷன் மிஷின்ஸ். ஸோ இண்டக்ஷன் மிஷின்ஸில் இருக்கிற டெஸ்ட்ஸ் என்னென்ன? ஸோ இண்டக்ஷன் மிஷினோட ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ அதுக்கான டெஸ்டிங்ஸ் என்னென்ன? இண்டக்ஷன் மிஷினோட டெஸ்டிங்கை வச்சு தான் இண்டக்ஷன் மிஷினில் இருக்கிற லாஸஸை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்போ லாஸஸ் வேணும்னா டெஸ்டிங் வந்து ப்ராப்பராக நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்ததான் நெக்ஸ்ட் டெஸ்டிங்ஸ் இன் இண்டக்ஷன் மிஷின்ஸ். ஸோ இந்த டெஸ்டிங்கிறது பொதுவாக எதுக்குப்பா? எய்தர் அதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை டிசைன் பண்ணுறதுக்கோ, இதோட வேரியஸ் லாஸஸை டிசைன் பண்ணுறது, இதோட வேரியஸ் லாஸஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கோ, ஸோ அதுக்காக மட்டும்தான் யூஸ் ஆகும். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை எழுதிக்கலாம். டு டிட்டர்மைன் த ஈக்குவலன்ட் சர்க்யூட் பேராமீட்டர்ஸ். To determine equivalent circuit parameters and various losses. To determine various losses. These are the main factor. ஒரு டெஸ்டிங் நம்ம கண்டக்ட் பண்றதுக்கான காரணம் இதுதான். ஸோ அதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட், ஷண்ட் பிரான்ச் என்ன, சீரீஸ் பிரான்ச்சோட வேல்யூ என்ன, ஸோ இந்த பிரான்ச் பேராமீட்டர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான்ப்பா. ஓகே, ஷண்ட் பிரான்ச், சீரீஸ் பிரான்ச் பேராமீட்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அடுத்ததாக என்னன்னா என்னோட லாஸஸ், வேரியஸ் லாஸஸ் என்ன, இண்டக்ஷன் மிஷின்ஸில் இருக்கிற வேரியஸ் லாஸஸ், எத்தனை டைப்ஸ் ஆஃப் லாஸஸ் இருக்குது, அந்த லாஸஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான். ஸோ இதுதான் மேஜர் க்ரைட்டீரியா. ஓகே, ஸோ இப்போ இதுக்காக நம்ம ரெண்டு இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ண போகிறோம். த போத் டெஸ்ட் ஆர், ஒன்று நம்ம ஆல்ரெடி இண்டக்ஷன் மிஷினில் பார்த்தது தான், சேம் ரிப்பீட்டட் தான், ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் கூட இருக்காதுப்பா பெருசாக. ஸோ ஜஸ்ட் இந்த மெஷர்மெண்ட்டில் சின்ன லாஜிக்கை நம்ம பார்த்துருப்போம், அந்த லாஜிக்கை இங்கே நான் சொல்லுவேன், அவ்வளவுதான். ஓகே, ஃபஸ்ட்டு நோ லோட் டெஸ்ட்டு இல்லைனா ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நோ லோடு டெஸ்ட் ஆர் ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட். ஓகேயா, ஸோ நோ லோட் டெஸ்ட்னா என்ன? ரோட்டாரை ஃப்ரீ லோடில் ரன் பண்ணுவோம். ஓகேயா, ரோட்டாரில் லோடை கனெக்ட் பண்ணாமல் ஃப்ரீயாக ரன் பண்ணுவோம். அப்படி ஃப்ரீயாக ரன் பண்ணுறப்ப எவ்வளோ கரண்ட் எடுத்துக்குதுன்றதை பார்ப்போம். திஸ் இஸ் நோ லோட் டெஸ்ட். ஸோ அடுத்ததாக பிளாக்டு ரோட்டார் டெஸ்ட் இல்லைனா ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட். பிளாக்டு ரோட்டார்னு சொன்னாலும் லாக்டு ரோட்டார் அப்படின்னு சொன்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். blocked rotor or locked rotor. So இல்லன்னா short circuit test.
ஓகேங்களா. ஸோ இல்லைன்னா என்னோட ஷார்ட் சர்க்கியூட் டெஸ்ட். ஸோ இந்த 2 டெஸ்ட் தான்ப்பா நம்ம மேஜராக பண்ண போகிறோம். ஸோ அதில் ஒவ்வொரு டெஸ்ட்டாக நம்ம இப்போ பார்ப்போமா. ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ரெடி இதை நம்ம இண்டக்ஷன் மிஷின்லேயே பார்த்தோம், டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தோம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்த திங்ஸும் இதுவும் சேம் தான். ஓகேயா. ஸோ இப்போ நோ லோட் டெஸ்ட்டு அங்கே நம்ம எதுக்காக பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன், டு ஃபைண்ட் த ஷண்ட் பிரான்ச் பேராமீட்டர்ஸ். கரெக்டா. அதே இங்கேயும் கண்டுபிடிக்க முடியும். டு ஃபைண்ட் நோ லோட் பவர் ஃபேக்டர், ஷண்ட் பிரான்ச் பேராமீட்டர்ஸ். அடுத்ததா ஈக்குவலன்ட் சர்க்யூட்ஸ். Next, constant losses. Correct? Constant losses. So constant loss ன்னு சொல்லலாம், இல்ல core loss. Okay, constant loss அல்லது core loss. Okay, so அதுக்கப்புறமா to separate, இதை யூஸ் பண்ணி நம்மளால separate கூட பண்ண முடியும். To separate and to separate iron loss, to separate core loss, to separate constant loss. Okay, so these are the important factors. So இப்போ no load test நம்ம எதுக்கு பண்றோம்னா, no load power factor, shunt branch parameters என்னென்ன, that is R0 X0 அப்படின்னு சொல்லி நம்ம கிளாஸ்ல எழுதியிருப்போம் பாருங்க என்னோட டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல, that will அதுதான் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கட அதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட், அடுத்தது அதில் இருக்கிற அந்த கோர் லாசஸ். ஸோ அடுத்ததான் அந்த கோர் லாசஸ்ல என்ன இருக்கும்னா, மெக்கானிக்கல் லாசஸ், கான்ஸ்டன்ட் லாசஸ், என்னோட ஐரன் லாசஸ், 2 லாசஸ் இருக்கும். அந்த 2 லாசஸையும் நம்ம ஸ்பிளிட் பண்ணவும் போகிறோம். ஓகே, அந்த 2 லாசஸை நம்ம ஸ்பிளிட் பண்ணுறதும் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஈவன் இதோட கனெக்ஷன் டயக்ராம்ஸ் எடுத்தீங்கன்னா இட் இஸ் நார்மல் தான்ப்பா. ஸோ நார்மல் ஒரு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை கனெக்ட் பண்ணிவிட்டு என்னோட இண்டக்ஷன் ஜென்ரேட்டரை நீங்கள் கனெக்ட் பண்ணிடுவீங்க. இதில் வந்து 2 வாட் மீட்டரை எடுத்துப்போம் நம்ம பவரை மெஷர் பண்ணுறதுக்காக. ஓகே, சி இப்போ அந்த டயக்ராமை நான் ட்ரா பண்ணுறேன். சரிப்பா, ஒரு நிமிஷம். ஓகே, திஸ் இஸ் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ என்ன பண்ணுறோம்னா, இதிலிருந்து தான் சப்ளை எடுத்துக்கிறோம். This is watt meter, 2 watt meter. இது induction motor. Okay, so this is M, L, அடுத்ததா இன்னும் CV. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே M, L, CV. That's it பா. ஓகே, ஸோ இதுதான் என்னோட இண்டக்ஷன் மிஷின், அதோட கன்ஸ்ட்ரக்ஷன், ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட்டுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்.
Okay, this is watt meter 1. W1 இது என்னோட W2. ஓகே, அது என்னோட வாட் மீட்டர் 1, இது என்னோட வாட் மீட்டர் 2. ஜஸ்ட் வேற கலர்ல எழுதிக்கலாம். ஓகேப்பா, ஸோ இப்போ இந்த டெஸ்ட்டை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்துக்கிட்ட வாட் மீட்டர் அப்படின்றது என்ன வாட் மீட்டராக இருக்கணும்னா லோ பவர் ஃபேக்டர் வாட் மீட்டராக இருக்கணும். ஸோ த வாட் மீட்டர் யூஸ்ட் இஸ் எல்பிஎஃப் வாட் மீட்டர்ஸ் ஆர் யூஸ்ட். எதுக்காக சார் எல்பிஎஃப் வாட் மீட்டரை யூஸ் பண்ணணும்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியும்ல. ஸோ இண்டக்ஷன் மிஷின் டியூரிங் நோ லோட்ல அதோட பவர் ஃபேக்டர் வந்து 0.1 லேகிங் பவர் ஃபேக்டர். ஓகேயா, அப்போ 0.1 லேகிங் பவர் ஃபேக்டருக்கு நீங்கள் நார்மல் வாட் மீட்டரை யூஸ் பண்ணக்கூடாதுப்பா. ஓகேயா, ஸோ லோ பவர் ஃபேக்டருக்குன்னா லோ பவர் ஃபேக்டர் வாட் மீட்டர்ஸ் இருக்கும், யூனிட்டி பவர் ஃபேக்டருக்குன்னா அதுக்கு நார்மல் வாட் மீட்டர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பவர் ஃபேக்டரில் ஒர்க் பண்ண போகிறோன்றதை பார்த்து தான் நீங்கள் அந்த வாட் மீட்டர்ஸை எடுத்துக்கணும். ஸோ இப்போ எல்பிஎஃப் வாட் மீட்டர்ஸை நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, எல்பிஎஃப் வாட் மீட்டர்ஸ் ஆர் யூஸ்டு பிகாஸ் இண்டக்ஷன் மோட்டார் during no load its angle is 80 degrees. So therefore its power factor 0.1 lagging power factors. ஓகே, ஸோ அதனால தான் எல்பிஎஃப் வாட் மீட்டர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும். இண்டக்ஷன் மிஷின்ஸோட நோ லோட் டெஸ்ட் அப்போ இந்த பேராமீட்டர்ஸை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஓகேயா, இப்போ இந்த இண்டக்ஷன் மிஷினில் இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறப்போ ஒரு பவர் எடுத்துக்கிச்சு பாருங்க. இந்த பவர் ட்ரான் இருக்குல்ல, இந்த பவர் ட்ரான், this is power drawn. So this is what the addition of W1 and W2. கரெக்டா, பவர் டிரான்னா என்ன, இந்த வாட் மீட்டர் 1ஓட பவரும் வாட் மீட்டர் 2ஓட பவரும் தான் எடுத்துக்கணும். ஆக்சுவலா இங்க என்னன்னா வாட் மீட்டர் 1ஓட பவரையும் வாட் மீட்டர் 2ஓட பவரையும் நம்ம ஆட் பண்ணக்கூடாதுப்பா இந்த கேஸ்ல. எதுக்காக ஆட் பண்ணக்கூடாதுன்னா ஒரு வாட் மீட்டர் ரீடிங் எனக்கு எப்பவுமே பாசிட்டிவ்ல இருக்கும், இன்னொரு வாட் மீட்டர் ரீடிங் என்னவா இருக்கும்னா நெகட்டிவ்க்கு போயிடும்பா. அந்த ரீடிங் இருக்குல்ல நெகட்டிவ் போகுதுன்னா என்ன ஆகும், ஜீரோல போய் முட்டிட்டு இருக்கும். ஓகே, ஸோ எப்பவுமே ஜீரோல இருந்து இப்படி தானே வரும் வாட் மீட்டரோட ரீடிங். ஆனா இந்த கேஸ்ல ஒரு வாட் மீட்டர் ரீடிங் கரெக்டா இருக்கும், பாசிட்டிவ் காமிச்சிட்டே இருக்கும். ஆனா அடுத்த வாட் மீட்டரோட ரீடிங் ஜீரோல இருந்து கீழே போகும், ஸோ கீழே போயிட்டு இடிச்சிட்டு இருக்கும். ஸோ கரெக்டா, ஸோ இப்போ ஜீரோல இருந்து கீழே போய் இடிச்சிட்டு இருக்குன்னா அப்ப என்ன தெரியுது, த ரீடிங் இஸ் கோயிங் நெகட்டிவ். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா பொதுவா மெஷர்மெண்ட்ல எம் எல்லோட டெர்மினலை நம்ம மாத்துவோம். ஓகேயா, ஸோ இந்த எம்எல் இருக்கு பாருங்க, இவனோட டேர்மில் எல்லை எடுத்துட்டு இவனை வந்து எம்மா நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ எப்பன்னா ஒரு நெகட்டிவ் வேல்யூ காமிக்கிறப்போ. ஓகேயா, அப்படி கனெக்ட் பண்ணீங்கன்னா இவன் பாசிட்டிவ் வந்துடுவான். ஓகேயா, இவன் வந்து பாசிட்டிவ் வந்துடுவான். சி எக்ஸாம்பிள் 50, இவன் வந்து 200 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பவர் ட்ரானை கால்குலேட் பண்ணுறப்போ 200 - 15 தான் போகணும். ஏன் சார் நம்ம -15 போனோம்னா ஆக்சுவலாக நீங்கள் கனெக்ட் பண்ணப்போ என்ன வந்துச்சு, ரீடிங் இஸ் நெகட்டிவ். அதை நெகட்டிவ் இருந்தால் என்னால் மெஷர் பண்ண முடியாது, போயிட்டு அது போய் இடிச்சிட்டு இருக்கு, எவ்வளோ நெகட்டிவ்னு எனக்கு தெரியாது. ஓகேயா, ஸோ அதை அப்படியே விட்டுற முடியாது என்னால், ஏன்னா நெகட்டிவ்ல போய் இடிச்சிட்டு இருக்கு, எவ்வளோ நெகட்டிவ்னு தெரியாது. அதை செக் பண்ணுறதுக்காக தான் நம்ம எம்ஓஸ் எல்லோ டெர்மினல்லாம் மாற்றுறோம். அப்படி மாற்றுறப்ப அந்த நெகட்டிவ்ல இருக்கிறது எனக்கு பாசிட்டிவ்க்கு வருது. ஓகே, அப்போ பாசிட்டிவ் வந்து ஒரு எக்ஸாம்பிள் 50 வருதுன்னா அப்போ ஆக்சுவலாக அது 50க்கு நெகட்டிவ்ல போயிருந்திருக்கும். ஆனால் வாட் மீட்டர்ல எனக்கு நெகட்டிவ்ல வராது இல்லை, ஒன்லி பாசிட்டிவ் ஸ்கேல்ஸ் தானே இருக்கும். அப்போ அதை நான் என்னவா ட்ரீட் பண்ணணும்னா அந்த 50யை மைனஸாக தான் ட்ரீட் பண்ணணும். அப்போ டோட்டல் பவர் ட்ரான் எவ்வளோன்னா வாட் மீட்டர் 1 - வாட் மீட்டர் 2 அப்படின்னு தான் எடுத்துக்கணும். எதுக்குன்னு புரியுது இல்லப்பா, ஸோ எதுக்குன்னு புரியுது இல்லை. ஸோ ஏன்னா ஒரு வாட் மீட்டர் வந்து பாசிட்டிவ் வேல்யூஸை காமிக்குது, இன்னொரு வாட் மீட்டர் எப்பவுமே நெகட்டிவ் வேல்யூஸை காமிக்குது. நீங்க இந்த மெஷர்மெண்ட்ல போய் பார்த்தா கூட ஞாபகம் இருக்கும், மெஷர்மெண்ட் ஆஃப் பவர் ஆஃப் அ 3-phase பவர். ஓகேயா, மெஷர்மெண்ட் ஆஃப் 3-phase பவர் பை யூசிங் 2 வாட் மீட்டர் மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கும். ஓகே, அதுல மெத்தட்ல நம்ம மெஷர் பண்றப்போ பவர் ஃபேக்டர் 0க்கு கிட்ட வருது, 0.1
which mean எனக்கு 0.6 0.5க்கு கீழே வந்தாலே ஒரு வாட்மீட்டர் என்ன ஆயிரும்னா நெகட்டிவ்ல காமிக்க ஆரம்பிச்சிரும். ஓகேயா, எப்பவுமே நம்ம லாகிங் பவர் ஃபேக்டர் ரொம்ப ZPF லாகிங்க்கு கிட்ட ஒர்க் பண்ணோம்னாலே ஒரு வாட்மீட்டர் பாசிட்டிவா தான் இருக்கும், ஒரு வாட்மீட்டர் நெகட்டிவா தான் இருக்கும். அப்ப அது நெகட்டிவா இருந்தா டோட்டல் பவர் என்னால சொல்ல முடியாது. அப்ப அதை சொல்லணும்னா ஒரு வாட்மீட்டரோட நெகட்டிவ் காமிக்குது பாருங்க, அதோட டெர்மினலை நீங்க மாத்தி கொடுத்தீங்கன்னா எனக்கு பாசிட்டிவ் காமிக்கும். அதுக்கப்புறம் அந்த பாசிட்டிவ் காமிச்ச உடனே அந்த ரெண்டு பவரும் ஆட் பண்ணவே கூடாது, ஏன்னா அது போயிட்டு நெகட்டிவ்ல தானே இடிச்சிட்டு இருக்கு. அப்ப அந்த ரெண்டு பவரை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்படி சப்ட்ராக்ட் பண்ணாதான் என்னோட டோட்டல் பவர் அப்சார்ப்டு எனக்கு கிடைக்கும். ஓகேயா, சோ இப்படி பண்ணாதான் என்னோட டோட்டல் பவர் அப்சார்ப்ஸ் கிடைக்கும். அப்ப இந்த டோட்டல் பவர் அப்சார்ப் தான் என்னன்னா கான்ஸ்டன்ட் லாஸ் பிளஸ் என்னோட மெக்கானிக்கல் லாசஸ். கரெக்டா, இந்த பவர் அப்சார்ப் தான் என்னோட இந்த ஐரன் லாஸ் பிளஸ் மெக்கானிக்கல் லாஸ். புரியுதா? ஏன்னா இது ரோட்டார் ரொட்டேட் ஆனப்போ பீரிங்ல ஃப்ரிக்ஷன்ல ஒரு லாஸ் நடந்துச்சு. அட் த சேம் டைம் இந்த இடத்துல என்னோட ரோட்டார் சர்க்கியூட்ல ஸ்டேட்டார் சர்க்கியூட்ல ஐரன் லாசஸ் நடந்துச்சு. அப்ப அந்த ரெண்டு லாசஸ் சரி பண்றதுக்காக தான் அந்த பவர் எடுத்துக்கிறது. அந்த பவரை கால்குலேட் பண்றப்ப நம்ம W1 மைனஸ் W2 தான் போடணும். ஏன்னா திஸ் இஸ் லாகிங் பவர் ஃபேக்டர்ஸ். ஓகே, நீங்க யூனிட்டி பவர் ஃபேக்டர்ல எடுத்தா பிரச்சனையே இல்லப்பா, W1 பிளஸ் W2 போடணும். ஆனா நீங்க லாகிங் பவர் ஃபேக்டர்ல எடுக்கிறீங்கன்னா W1 மைனஸ் W2 தான் போடணும். அதுலயும் W2 ஓட ரீடிங் உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அதை கண்டுபிடிக்கணும்னா டெர்மினலை மாத்தினாதான் பாசிட்டிவ்க்கு வருவோம். ஓகே, இந்த திங்ஸை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த திங்ஸை இப்படிதான் நம்ம ரீடிங் எடுத்து லாஸஸை கண்டுபிடிக்கணும். ஓகே, இண்டக்ஷன் மிஷின்ல இப்படிதான் நம்ம ரீடிங் எடுத்து லாஸஸை கண்டுபிடிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு இதுல ப்ராப்ளம் கேட்கறாங்கன்னா W1 W2 கொடுக்குறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே நீங்க OC டெஸ்ட்னா டோட்டல் பவர்னா W1 மைனஸ் W2 போட்டுடணும். ஸோ அதுவே SC டெஸ்ட்னா W1 பிளஸ் W2 போடுவோம். இதுக்கு W1 மைனஸ் W2. ஓகேயா, ஸோ இந்த ப்ரொசீஜர் புரியுது இல்லப்பா? ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரொசீஜரை நான் சொல்றேன். ஆக்சுவலா இப்படிதான் நம்ம கனெக்ட் பண்றோம். ஓகேயா, ஸோ கனெக்ட் பண்ணிட்டு ப்ரொசீஜர் சிம்பிள் தான்ப்பா. மெஷர்மெண்ட்ல நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான். மெஷர்மெண்ட்ல ஒரு ரீடிங் நெகட்டிவ் வருதா, நெகட்டிவ் வந்தா அந்த டெர்மினல்ல மாத்தி கனெக்ட் பண்ணணும்னு நம்ம சொல்லுவோமா? அப்படி மாத்தி கனெக்ட் பண்ணிட்டு டோட்டல் பவரை கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ணோம்னா W1 மைனஸ் W2 தான் போடணும். ஏன்னா அது நெகட்டிவ்ல தானே போயிருந்துச்சு. அப்ப அதை மைனஸ் தானே பண்ணணும். நம்ம அதை பாசிட்டிவா நம்ம தானே மாத்தணும். அதை பாசிட்டிவா மாத்தினாலும் திரும்ப நம்ம தானே மைனஸ் பண்ணணும். அதனாலதான் நம்ம அதை மைனஸ் பண்றோம். ஓகேயா, if we measure power using 2 wattmeter method, one wattmeter shows negative deflection. Okay, after negative deflection, so interchange M and L terminal. So interchange okay, so interchange M and L terminals. So அடுத்ததா இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பவுமே தெரியும், OC டெஸ்ட் எப்பவுமே இட் இஸ் கண்டக்டட் அட் த ரேட்டட் வோல்டேஜ். ஓகே, திஸ் இஸ் கண்டக்டட் அட் ரேட்டட் வோல்டேஜ் அண்ட் ரேட்டட் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ அப்போ நெகட்டிவ்ல வருதான்னு பாக்குறீங்க. ஸோ நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா அதை மாத்தி கனெக்ட் பண்றீங்க. ஸோ கனெக்ட் பண்ண உடனே அங்க வோல்டேஜை நீங்க ரேட்டட் வோல்டேஜ் வரைக்கும் கொடுக்கணும், அப்படியே விட்டுறக்கூடாது இதை. அண்ட் அப்ளை rated voltage and rated frequency. Okay, so and apply rated voltage and rated frequency. So அடுத்ததா the total power drawn by the motor. அப்போ மோட்டார்ல அப்சர்வ் பண்ண பவர் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? அப்போ therefore the power drawn
W1 minus W2. Okay, the total power drawn is W1 minus W2. Okay, W1 minus W2 தான் பார்ப்போம். So this is power na, this is power. So இந்த power எப்பவுமே நம்ம எப்படி எழுதுவோம்? √3 V phase I phase cos of pi naught, that is no load. அப்ப therefore இதில இருந்து no load power factor என்னால சொல்ல முடியும்? This is no load power factor வேணும்னா power divided by √3 V phase I phase அப்படின்னு எழுதலாம். This is no load power factor. ஓகேயா, இது என்னோட no load power factor. அடுத்ததா இதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை நம்ம டிரா பண்ணலாம். இதுல வந்து நம்ம ஷண்ட் எலிமெண்ட் என்ன கொடுத்துருக்கோம்பா. ஸோ திஸ் இஸ் இந்த டெஸ்ட் நம்ம எழுதணும். இந்த டெஸ்ட்டுக்கு ஈக்குவலன்ட் சர்க்யூட் வரையணும்னா சேம் தான். இங்க ரெசிஸ்டன்ஸு, ரியாக்டன்ஸு, அடுத்ததா இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட் நம்ம டிரா பண்ணது தான் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்ததா இங்க ஷண்ட் பிரான்ச் இருப்பாரு. ஸோ கரெக்டாக இங்கே ஷண்ட் பிரான்ச் இருப்பார். இதை வேணால் இங்கே வரைஞ்சிக்கலாம். ஷண்ட் பிரான்ச் R0, ஸோ X0. திஸ் இஸ் வாட் த டேர்ம். கரெக்டாக R2 1/s minus 1 இருக்கும். R2 1/s minus 1 இருக்கும். அடுத்ததாக நெக்ஸ்ட்டு இங்கே திஸ் இஸ் JX2, திஸ் இஸ் R2. ஸோ R1 அப்படின்னு கூட எடுத்துக்கோங்க. R1 JX20. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும்பா நார்மல் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டு. இந்த இடத்துல நம்ம லோடே எடுத்துக்காததுனால இந்த டேர்ம்ஸ் என்னவாயிடும்? இட் பிகம் ஓப்பன் சர்க்யூட். ஸோ கரெக்டாக இந்த ஸ்லிப் டியூரிங் நோ லோடில் என்னப்பா இருக்கும்? ஸ்லிப்பு வந்து 0வா? ஸோ இப்போ 0 ஆயிடுச்சுன்னா என்னப்பா? எனிதிங் டிவைடட் பை 0 இஸ் இன்ஃபினிட்டி. கரெக்டாக, எனிதிங் டிவைடட் பை 0ன்றது இன்ஃபினிட்டி. அப்போ இது ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ இது எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஃபர்தராக ஆக்சுவலாக இது என்ன இருக்குன்னா இதெல்லாம் பின்னாடி தான் இருப்பான். ஓகே, திஸ் இஸ் அதெல்லாம் எனக்கு பொதுவாக பின்னாடி தான் இருக்கும். ஷண்ட்டு தான் ஃபஸ்ட்டு வரையும். சி இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும். இப்போ இது ஓப்பன் ஆயிரும். ஓகேயா, நோ லோட் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறப்ப என்ன ஆயிரும்னா இது ஓப்பன் ஆகிடும். அப்போ therefore there is no current will flow through this. எந்த கரண்ட்டும் போகாததுனால இவன் ஓப்பன் ஆகிடுவான். ரைட், தட்ஸ் இட், அவ்வளோதான். இதுதான் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டே. புரியுதா? ஸோ பின்னாடி இருக்கிற எலமெண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸ்லிப் வந்து 0ன்னு போட்டிங்கன்னா ஸ்லிப் வந்து நியரர் டு 0, ஏன்னா ரேட்டட் ஸ்பீடில் ரொட்டேட் ஆகும். நோ லோடு இல்லை, நோ லோடாக இருக்கிறப்போ ஸ்பீடு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ ஸ்பீடு ரொம்ப அதிகமாக இருக்கா, ஸ்லிப் 0 ஆயிருக்கும். ஸ்லிப் 0 ஆச்சுன்னா என்னோட அந்த ரோட்டாரோட அவுட்புட் என்னவாயிடும்? ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆச்சுன்னா அந்த கரண்டே போகாது, ஒன்லி ஷண்ட் எலமெண்ட் மட்டும்தான் இருக்கும். அதுதான் ஈக்குவலன்ட் சர்க்யூட்லையும் இருக்கும். ஓகே, அப்போ இவனோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் ட்ரா பண்ணுறேன். ஒன்லி ஷண்ட் எலமெண்ட் வில் எக்ஸிஸ்ட். ஸோ இது என்னோட ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ். ஸோ இது என்னோட RC, இது என்னோட XM. ஓகேயா, ஸோ இது என்னோட I mu, இது என்னோட I omega. அங்கே நம்ம பார்த்த அதே பேராமீட்டர்ஸை தான் நான் இங்கேயும் கொடுக்க போகிறேன். அப்போ ஃப்ரம் திஸ் இதிலிருந்து RC எழுதலாம். ஸோ இப்போ RC இஸ் ஈக்குவலன் டு வோல்டேஜ் பை அந்த பாத்தில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ். கரெக்டா? கரண்ட்டு R வேணும்னா V/I இல்லை, VOC per phase divided by I omega per phase. அதே மாதிரி XM எழுதலாம். XM எழுதுறப்போ VOC per phase divided by I mu per phase. புரியுதாப்பா? ஸோ RC is equivalent to VOC voltage by I mu. சேம், அது எல்லாமே ஃபேஸ்க்கு எழுதுறேன். ஓகே, V/I mu, அது வந்து I omega, இது I mu. ஓகேயா, ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. இது ஸ்டார் கனெக்டடாக இருந்தாலும் டெல்டா கனெக்டடாக இருந்தாலும் நீங்கள் பார்த்து எழுதிக்கணும். ஓகேயா, இதுவே ஸ்டார் கனெக்டடாக இருந்தாலும் டெல்டா கனெக்டடாக இருந்தாலும் நீங்கள் பார்த்து எழுதிக்கணும். அடுத்ததான் நெக்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும்? I omega அப்படின்றது என்ன அப்படின்னா தட் இஸ் I0 per phase into cos pi naught. நம்ம இந்த பேராமீட்டர் அங்கேயே எழுதியிருப்போம்.
டிரான்ஸ்ஃபார்மரில் I நாட் காஸ் பை நாட், I மியூன்றது இட் இஸ் I நாட் சைன் ஃபை நாட். ஸோ இது நீங்கள் பர் ஃபேஸில் எழுதினாலும் சேம் பர் ஃபேஸாக மாற்றிடுறீங்க, அவ்வளோதான். ஓகே, பவர் ஃபேக்டரில் பர் ஃபேஸ் கிடையாது. ஸோ I நாட்டில் தான் பர் ஃபேஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் அங்கேயே நம்ம எழுதுனது தான். ஸோ இந்த இடத்துலையும் இதே தான்ப்பா, நோ சேஞ்ச். ஓகே, இந்த இடத்துலையும் தட் இஸ் நோ சேஞ்ச். ஸோ அப்போது இந்த இடத்துல காமனாக என்னோட லாஸஸ்னால் நம்ம என்னப்பா பிரிப்போம்? ஸோ காமனாக ஒரு லாஸஸ் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா, ஸோ ஒரு லாஸஸில் என்னென்ன லாஸஸ் இருக்கும்? ஒன் இஸ் கான்ஸ்டன்ட் லாஸு, அடுத்ததாக வேரியபிள் லாஸ், ஸோ வேரியபிள் லாஸ் தட் இஸ் I ஸ்கொயர் R லாஸ். ஆக்சுவலாக இந்த இடத்துல ஈக்குவலன்ட் சர்க்யூட்டில் தான் இந்த இடத்துல நான் ரெசிஸ்டன்ஸே போடலையே. ஏன்னா இது ஆல்மோஸ்ட் ஓப்பன் சர்க்யூட்னு சொல்லியிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஓப்பன், ஆனால் பியூர்லி ஓப்பன் கிடையாது. ஸோ ரொம்ப மைன்யூட்டான ஆம்பியர்ஸ் போகும். மில்லி ஆம்பியர்ஸ் மைக்ரோ ஆம்பியர்ஸ் அளவுக்கு தான் கரண்ட் போகும். அப்போ மில்லி ஆம்பியர்ஸ் மைக்ரோ ஆம்பியர்ஸில் கரண்ட் போச்சுன்னா இந்த இடத்துல I ஸ்கொயர் R லாஸ் இருக்குது பாருங்கள். இந்த I ஸ்கொயர் R லாஸ்ன்றது வெரி வெரி லெஸ்ஸாக இருக்கும். அதனால தான் நம்ம இதை நெக்லெக்ட் பண்ணிட்டோம். ஓகேயா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கான்ஸ்டன்ட் லாஸை நான் வந்து கான்ஸ்டன்ட் லாஸில் இந்த வேரியபிள் லாஸ்ன்றது லோட் இல்லாததுனால, வித்தவுட் லோட், இது வந்து நோ லோடு தானப்பா. டியூரிங் நோ லோட் கரெக்டா, இது நோ லோட் டெஸ்ட் தானே. டியூரிங் நோ லோட் கரண்ட் இஸ் வெரி லெஸ். therefore it is neglected. வேரியபிள் லாஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நெக்லெக்ட் பண்ணிடுறோம். புரியுதா? என்னோட வேரியபிள் லாசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ என்னோட இன்புட் பவர், நோ லோடு இன்புட் பவர்ன்றது எப்பவுமே கான்ஸ்டன்ட் லாஸுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, இதை எழுதிக்கிட்டா. ஸோ தேர்ஃபோர் இப்போ பவர் ட்ரான்னு சொன்ன பாருங்க, அதுவும் நோ லோடு இன்புட் பவர் ரெண்டுமே ஒன்று தானே. பவர் ட்ரான் ஆர் நோ லோடு இன்புட் பவர், no load input power is always constant loss. Okay, no load input power தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா it is always treated as the constant loss. So இப்போ எனக்கு என்ன தெரியும்னா constant loss ஐ நான் ரெண்டா பிரிக்கலாம். Okay, the constant loss is defined into two types. So ஒன்னு the core loss, அடுத்ததா என்னோட mechanical loss. ஓகேயா? ஸோ ஒன்று என்னோட கோர் லாஸ், இன்னொன்று என்னோட மெக்கானிக்கல் லாஸ். இப்போ இந்த ரெண்டு லாஸை நான் எப்படி பிரிக்கிறது? ஏன்னா இங்கே அக்கறான லாஸஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 150 வாட்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா அந்த 150 வாட்ஸில் எனக்கு கோர் லாஸும் இருக்குது, அந்த 150 வாட்ஸில் எனக்கு மெக்கானிக்கல் லாஸஸும் இருக்குது. கரெக்டாக புரியுதப்பா? இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் கேஸ் நான் எடுத்துக்கிறேன். W1 ரீடிங்கே எடுத்துக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். W1ஓட ரீடிங் இஸ் 200, W2 ஓட ரீடிங் இஸ் 50. அப்போ W டோட்டல் என்னப்பா? 150 வாட்ஸ். ஓகே, இந்த 150 வாட்ஸை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். இந்த இடத்துல இதுதான் 150 வாட்ஸ், லாஸ் வந்து 150 வாட்ஸ். ஓகே, அந்த 150 வாட்ஸில் வேரியபிள் லாஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி, ஸோ நெக்லெக்ட் பண்ணிட்டேன். அப்போ தேர்ஃபோர் இந்த லாஸஸ் கான்ஸ்டன்ட் லாஸ் 150 வாட்ஸாக மாறிடுது. இதில் இந்த 150 வாட்ஸில் கோர் லாஸ் எவ்வளோ, மெக்கானிக்கல் லாஸஸ் எவ்வளோன்னு எனக்கு தெரியலையா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட டெஸ்ட்டை வோல்டேஜ் வேரியேஷனில் கொடுத்து பார்க்குறேன். ஓகே, இந்த டெஸ்ட்டை நான் அடுத்ததாக இந்த லாஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு டெஸ்ட்டை நான் கண்டக்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது அதே டெஸ்ட்லேயே தான் இதையும் நம்ம பண்ணுறோம். ஓகே, அதே டெஸ்ட்டில் தான் இதையும் பண்ணுறோம். எடுத்த உடனே ரேட்டட் வோல்டேஜை கொடுக்க மாட்டோம். ஸோ வோல்டேஜை ஸ்டெப்பாக தான் கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ எங்கே நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் அடுத்த டேப்லேயே எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா திஸ் இஸ் வோல்டேஜ் பா, 400 வோல்ட்டுக்கு கண்டக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, 400 வோல்ட்டுக்கு கண்டக்ட் பண்ணப்போ 150 வாட்ஸ் வந்து டோட்டல் லாஸ் வந்துச்சு.
ஓகேயா 400 வோல்ட்டுக்கு நீங்கள் கண்டக்ட் பண்ணுறப்போ 150 வாட்ஸ் வந்து டோட்டல் லாஸ் வந்துச்சு. ஸோ அதுவே 300 வோல்ட்டுக்கு கண்டக்ட் பண்ணுறேன். ஓகே 300 வோல்ட்டுக்கு கண்டக்ட் பண்ணுறப்போ எனக்கு என்ன வருதுன்னா இட் இஸ் அரவுண்டு 100 வாட்ஸ் கிட்ட வருது. ஸோ இல்லை ஒரு 120 வாட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 300 வோல்ட்டுக்கு. ஸோ அடுத்ததாக ஒரு 250 வோல்ட்டுக்கு கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ 250 வோல்ட்டுக்கு கண்டக்ட் பண்ண உடனே ஸோ அப்போ எனக்கு 100 வாட்ஸ் வருது. திஸ் இஸ் 250. ஸோ அடுத்து கீப் ஆன் நான் என்ன பண்ணுறேன் ஒரு 200க்கு கண்டக்ட் பண்ணி பார்க்குறேன். 200க்கு கண்டக்ட் பண்ணுறப்ப திஸ் இஸ் 80 வாட்ஸ் வருது. ஸோ அதுக்கு மேலே நான் கண்டக்ட் பண்ணேன்னா ஸோ இன்னும் கொஞ்சம் தூக்கிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே நான் கண்டக்ட் பண்ணுறேன் சேம் லாஸ் தான் வருது. இதுக்கு கீழே நான் போகிறேன் சார். ஓகேயா இதுக்கு கீழே நான் போகிறேன். சி எக்ஸாம்பிள் விச் இஸ் 150. ஓகே ஸோ இது ஒரு 120 வோல்ட்டு 100 வோல்ட்டு 80 வோல்ட்டு இந்த எல்லா வோல்டேஜ்லையும் நான் கண்டக்ட் பண்ணுறப்போ என்னோட லாஸஸ் என்னவா தான் இருக்குன்னா அதுக்கு கீழே குறையவே மாட்டேங்குது. புரியுதா? ஃபஸ்ட்டு ரேட்டட் லோடுக்கு நான் கண்டக்ட் பண்ணுறப்போ 150 வாட்ஸ் லாஸாக இருந்துச்சு. அடுத்ததான் இந்த வாட் மீட்டரோட ரீடிங் தானேப்பா இது. ரீடிங்கை நான் மெஷர் பண்ணி செக் பண்ணால் முடிஞ்சிச்சு இல்லை. அப்போ நான் வந்து ரேட்டடுக்கு கண்டக்ட் பண்ணுறப்போ 150 வந்துச்சு. ஸோ நான் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே போகிறேன். ரெடியூஸ் பண்ணிகிட்டே போனால் 120 80 100 ஸோ கீப் ஆன் வந்துச்சு. ஸோ ஒரு 50 வோல்டேஜ் வருதுப்பா. அந்த 50 வோல்டேஜுக்கு அப்புறமா என்னோட வோல்டேஜ் என்ன ஆகலைன்னா குறையவே மாட்டேங்குதான். ஓகேயா 50 வோல்டேஜுக்கு கீழே என்னோட வோல்டேஜ் குறையவே மாட்டேங்குது. நீங்கள் வோல்டேஜை குறைச்சாலுமே லாஸஸ் குறையவே மாட்டேங்குது. ஓகேயா நீங்கள் 50 வோல்டேஜுக்கு கீழே ஸோ என்னதான் பண்ணாலுமே லாஸஸ் குறையவே மாட்டேங்குது. அப்போ தான் எனக்கு தெரியுது சரி இந்த லாஸஸ் ஆல்ரெடி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இந்த கான்ஸ்டன்ட் லாஸுக்கு பேர் தான் தட் இஸ் மெக்கானிக்கல் லாஸஸ். ஓகே அப்போ இப்படி தான் நான் பிரிக்கிறேன். ஸோ வேரியபிள் வோல்டேஜ்க்கு இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணி தான் ஸோ இந்த கான்ஸ்டன்ட் லாஸஸ்லேருந்து மெக்கானிக்கல் லாஸஸை நம்ம பிரிக்கிறோம். ஓகே அப்போ இது எனக்கு என்ன மீன் பண்ணுதுன்னா திஸ் இஸ் த மெக்கானிக்கல் லாஸ். மெக்கானிக்கல் லாஸஸ்க்கு இன்னொரு பேர் என்ன விண்டேஜ் அண்ட் ஃப்ரிக்ஷன் லாஸ். Okay, this is 50 watts. அப்ப therefore இந்த இது என்னப்பா this is core loss or iron loss. This is 100 watts. ஓகே அப்பா ஸோ இப்போ தேர்ஃபோர் இதை கண்டக்ட் பண்ண என்ன ஆகுதுன்னா கான்ஸ்டன்ட் லாஸஸ் குறையுது. இந்த ரெண்டுத்தும் சேர்த்து தான் நம்ம கான்ஸ்டன்ட் லாஸ்ன்னு சொல்கிறோம். புரியுதா? கான்ஸ்டன்ட் லாஸ் இஸ் ஈக்குவலன் டு த கோர் லாஸ் அண்ட் ஐரன் லாஸ். ஓகே கான்ஸ்டன்ட் லாஸ் இஸ் ஈக்குவலன் டு த கோர் லாஸ் ப்ளஸ் ஐரன் லாஸ். சாரி த கான்ஸ்டன்ட் லாஸ் இஸ் ஈக்குவலன் டு கோர் லாஸ் ப்ளஸ் மெக்கானிக்கல் லாஸஸ். இங்கே எழுதியிருக்கோம் பாருங்க. ஓகே கான்ஸ்டன்ட் லாஸ் இஸ் ஈக்குவலன் டு கோர் லாஸ் ப்ளஸ் மெக்கானிக்கல் லாஸஸ். ஸோ ஃபர்தராக நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை வேரி பண்ணி ஸோ என்னோட கான்ஸ்டன்ட் லாஸஸ்லேருந்து மெக்கானிக்கல் லாஸஸை பிரிக்கிறோம். அப் டு திஸ் கிளியராப்பா? ஸோ இப்படி தான் இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணி ஸோ மெக்கானிக்கல் லாஸஸ் எவ்வளவு, கான்ஸ்டன்ட் லாஸஸ் எவ்வளவு, கோர் லாஸஸ் எவ்வளவு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ புரியுதில்ல இந்த டெஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ப்ராக்டிக்கலாக இப்படி தான் நம்ம அந்த டெஸ்ட்டை பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ இந்த டெஸ்ட்ல இருந்து எப்படி நம்ம அந்த லாஸஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு புரிஞ்சிடுச்சா? அடுத்த டெஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் டெஸ்ட் இஸ் அ பிளாக்டு ரோட்டார் டெஸ்ட். ஸோ இதை வேணும்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டாக கூட எழுதிடுறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் கிவன் ஸ்டேட்மெண்ட் ஒன்று எழுதிடுறேன். ஸோ இந்த இடத்துல த கான்ஸ்டன்ட் லாஸஸ்க்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, ரொட்டேஷனல் லாஸ். த கான்ஸ்டன்ட் லாஸ் ஆர் ஆல்சோ known as rotational loss. இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் லாஸை நம்ம ரொட்டேஷனல் லாஸஸ் தான் சொல்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல அது ரொட்டேட் ஆனதுனால தான் நடந்துச்சு. இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகிட்டு அதனால தான் லாஸஸே நடந்துச்சு. ஓகே அப்படி ரொட்டேட் ஆகலைன்னா தேர் இஸ் நோ சச் லாஸஸ்.
நெக்ஸ்ட் டெஸ்ட் போலாம்ல. நெக்ஸ்ட் டெஸ்ட் தான் நம்மளோட பிளாக்டு ரோட்டார் டெஸ்ட் பா. ஆர் ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட். ஆக்சுவலா இங்க என்ன இருக்குது ஷார்ட் சர்க்யூட் பண்றதுக்கு? ஸோ ரோட்டாரை நம்ம ஷார்ட் சர்க்யூட் பண்றோம்னா என்னப்பா அர்த்தம்? ஸோ ஒரு பெல்ட்டை போட்டு அதை பிளாக் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் பிளாக்டு ரோட்டார் டெஸ்ட். அதை தான் நம்ம இங்க என்னன்னு சொல்றோம்னா ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்னு சொல்றோம். இப்போ இந்த இடத்துல என்னெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னு எழுதிக்கலாமா? ஸோ இப்போ இட் இஸ் எய்ம் டு ஃபைண்ட் த ஷார்ட் சர்க்யூட் பவர் ஃபேக்டர். ரெண்டாவது அங்க ஷண்ட் பிரான்ச் பாராமீட்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். இங்க நம்ம சீரிஸ் பிரான்ச் பாராமீட்டர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சீரிஸ் பிரான்ச் பாராமீட்டர் தான் என்ன? தட் இஸ் R01 X01. ஸோ அடுத்ததா ஃபுல் லோட் காப்பர் லாஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இட் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் ஃபுல் லோட் காப்பர் லாஸ். ஸோ இப்போ இதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை நான் ட்ரா பண்றேன். ஸோ பிளாக் பண்ணதுனால ஸ்லிப் என்னவா இருக்கும்பா? பிளாக் பண்ணதுனால ஸ்லிப் இஸ் 0 டியூ டு பிளாக்டு NR இஸ் 0. சாரி, ஸ்லிப் இஸ் 1. ஓகேயா? ஸோ பிளாக் பண்ணிட்டோம், ரோட்டாரை வந்து பிளாக் பண்ணிட்டோம். அப்போ ரோட்டார் ரொட்டேட் ஆகலை, அப்போ ரோட்டாரோட ஸ்பீட் 0, அப்போ ஸ்லிப் வந்து 1. அப்போ நீங்கள் போட்டிங்கன்னா R2 1/s - 1 அவுட்புட்டில். அப்போ 1/1 0, 1/1 1 -1 0. அப்போ இட் பிகம் 0. அப்போ என்ன ஆகிடும்னா அது எலமெண்ட் ஷார்ட் சர்க்யூட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்த ரெசிஸ்டன்ஸ், அடுத்து ரியாக்டன்ஸ், அடுத்ததா இந்த இடத்துல தானே என்னோட R2/s இருந்துச்சு, அதுதான் ஷார்ட் சர்க்யூட். திஸ் இஸ் ஷார்ட் சர்க்யூட். அடுத்ததா இப்போ என்னோட நோ லோட் பேராமீட்டர்ஸ். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வோல்டேஜ் அப்ளைடுன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ இதனால இவன் நெக்லெக்ட் ஆகிடுவான். ஸோ அப்போ என்னோட ஷண்ட் பிரான்ச் பேராமீட்டர்ஸ் நெக்லெக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ திஸ் இஸ் R01 JX01 இருக்கும். இங்கே போகிற கரண்ட் தான் ISC அண்ட் இந்த வோல்டேஜ்க்கு பேர் தான் VSC. ஸோ VSCன்றது என்னப்பா? ஆல்வேஸ் ரெடியூஸ்டு வோல்டேஜ் தான். ஓகேயா? ஸோ VSC அப்படின்றது என்னன்னா இட் இஸ் ஆல்வேஸ் த ரெடியூஸ்டு வோல்டேஜ். இப்போ இதோட கிவன் டயக்ராமை பொறுத்த வரைக்கும் சார் சேம் அஸ் த அபவ் டயக்ராம். நீங்கள் அந்த அபவ் டயக்ராமை இதுக்கு வரைஞ்சிக்கோங்க, நத்திங் ராங். ஓகே, அப்போ அதே மாதிரி தான் ஒரு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரு, ஒரு இண்டக்ஷன் மெஷினு, 2 வாட் மீட்டர் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிற வாட் மீட்டர்ஸ்ன்றது இட் இஸ் நாட் அ UPF வாட் மீட்டர்ஸ், சாரி இட் இஸ் நாட் அ LPF வாட் மீட்டர்ஸ், லோ பவர் ஃபேக்டர் வாட் மீட்டர்ஸ் கிடையாது. இங்கே யூஸ் பண்ண போகிற வாட் மீட்டர்ஸ்ன்றது இட் இஸ் ஆல்வேஸ் UPF வாட் மீட்டர்ஸ். ஏன்பா UPF வாட் மீட்டர்ஸ்? ஏன்னா ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டீங்க. ஷார்ட் சர்க்யூட் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? ரியாக்டன்ஸ் கம்மியாயிடும். எப்பெல்லாம் நீங்க ஷார்ட் சர்க்யூட் பண்றீங்களோ அப்பெல்லாம் ரியாக்டன்ஸ் கம்மியாயிடும், ரெசிஸ்டன்ஸ் தான் டாமினண்டா இருக்கும். அப்ப ரெசிஸ்டன்ஸ் டாமினண்டா இருந்துச்சுன்னா பவர் ஃபேக்டர் என்னவா இருக்கும்? யூனிட்டிக்கு கிட்ட தானே இருக்கும். அப்ப therefore during this test இதோட ப்ரொசீஜரை எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ப்ரொசீஜர்ஸ் எழுதிக்கலாம். இங்க we always prefer the UPF watt meters. ஓகேயா? ஸோ UPF வாட் மீட்டர்ஸை மட்டும்தான்ப்பா நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம்ப்பா? அப்ளை ரேட்டட் கரண்ட். ஸோ அப்ளை ரெடியூஸ்டு வோல்டேஜ். ஓகே, ஸோ அப்ளை ரெடியூஸ்டு வோல்டேஜ் till to get rated current.
ஓகேயா. ஸோ ரெடியூஸ்டு வோல்டேஜை நம்ம அப்ளை பண்ணணும். எது வரைக்கும்னா ரேட்டட் கரண்ட் எனக்கு கிடைக்கணும்லப்பா. ரேட்டட் கரண்ட் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த ரெடியூஸ்டு வோல்டேஜை தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த கேசஸில் நமக்கு கிடைச்ச பவர்ஸ் எல்லாமே யூபிஎஃபாக இருக்கிறதுனால இந்த டோட்டல் பவரை நம்ம எப்பவுமே என்னவா எழுதலாம்னா W1 + W2 எழுதிக்கலாம். த டோட்டல் பவர் அப்சர்வ் ஓகேயா. போன கேஸ்ல என்ன W1 - W2 ரீசன் என்னன்னா தட் இஸ் LPF மீட்டர். ஓகேயா, LPF மீட்டர்ல தான் நமக்கு W1 - W2 போட்டோம். ஆனா இது UPF மீட்டர், அப்ப W1 + W2 தான். ஓகே, அப்ப அங்க வந்து 200 + 50, அப்ப இங்க வந்து 250 ஆயிடும். ஓகே, அங்க நமக்கு 200 - 50 150 இருந்துச்சு. ஆனா இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா it becomes 300. ஸோ ஆக்சுவலா இந்த பவர் ட்ரான் என்னப்பா, இந்த பவர் ட்ரான் இஸ் சேம் அதே மாதிரி எழுதலாமா, √3 V phase I phase cos of pi SC ஷார்ட் சர்க்யூட் பவர் ஃபேக்டர். ஓகே, பவர் ஃபேக்டர் டியூரிங் த ஷார்ட் சர்க்யூட் கண்டிஷன். அப்போ அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ cos of pi SC is equivalent to power divided by √3 V phase I phase. ஓகே அப்பா. ஸோ இந்த இடத்துல என்னோட லாசஸ்னா ரெண்டா பிரிக்கலாமா. ஸோ அகைன் இந்த லாசஸையும் நம்ம ரெண்டா பிரிக்கலாமா. இதுலேயும் எனக்கு என்ன வரும், கான்ஸ்டன்ட் லாஸ் வேரியபிள் லாசஸ் வருமா. இங்கே வந்து கான்ஸ்டன்ட் லாசஸ் வந்து பொதுவாக ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும்பா. ஸோ கான்ஸ்டன்ட் லாசஸை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம். அண்ட் இந்த இடத்துல ரோட்டார் தான் ரொட்டேட்டே ஆகலையே, அப்போ மெக்கானிக்கல் லாசஸே இருக்காது. அப்போ இந்த கேசஸில் கிடைக்கிற லாசஸ் எல்லாமே என்னோட வேரியபிள் லாசஸாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை பார்ப்போமா. சிம்பிள் தான்ப்பா, இதை ஈஸியாக சொல்லலாம். பொதுவாக லாசஸை நம்ம ரெண்டாக பிரிப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா கான்ஸ்டன்ட் லாஸ், அடுத்ததா வேரியபிள் லாஸ். வேரியபிள் லாஸ்னா தட் இஸ் 3i²R. ஓகே, ஸோ இதுதான் என்னோட வேரியபிள் லாஸ். ஆக்சுவலாக இந்த இடத்துல கிடைச்சது இதுதான் எடுத்துக்கிறேன் நான். ஓகே, இதை நான் என்ன பண்ணுறேன்னா P டோட்டல்னு எடுத்துக்கிட்டா. ஸோ திஸ் இஸ் P டோட்டல். அப்போ இங்கேயுமே என்ன பண்ணுறோம், P டோட்டல். ஓகே, இந்த P டோட்டல் என்கிட்ட இருக்கு. இப்போ எனக்கு மீட்டரில் ரீடிங் வந்துச்சு, அந்த P டோட்டல் தான் என்னோட ரீடிங். ஓகே, ஸோ P டோட்டலாக ஒரு 250 வாட்ஸ் கிடச்சிச்சு. ஓகே, இப்போ இந்த கான்ஸ்டன்ட் லாஸை நம்ம திரும்ப ரெண்டாக பிரிக்கிறோம். கரெக்டா. அகெயின் இந்த கான்ஸ்டன்ட் லாஸஸ் ஆர் கிளாசிஃபைட் ஆஸ் அ கோர் லாஸ் அண்ட் மெக்கானிக்கல் லாஸஸ். சார் கோர் லாஸஸை பொறுத்த வரைக்கும் இவன் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி வோல்டேஜ் ஸ்கொயரா இருப்பான். இங்க நம்ம அப்ளை பண்ண வோல்டேஜ் என்ன, ரெடியூஸ்டு வோல்டேஜ். ஸோ இப்போ வோல்டேஜ் ரொம்ப ரொம்ப ரெடியூஸ் ஆனதுனால கோர் லாஸ் இஸ் ரெடியூஸ்டு. ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் நெக்லெக்டட். ஓகே, வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக அப்ளை பண்ணீங்க, அதனால கோர் லாஸை ரெடியூஸ் பண்ணிட்டீங்க. அப்போ ஏன் நீங்கள் மெக்கானிக்கல் லாஸஸை ரெடியூஸ் பண்ணுறீங்கன்னா மெக்கானிக்கல் லாஸஸ் நெக்லெக்டட். எதுக்காக, பிகாஸ் ரோட்டாரே பிளாக்ல தான்ப்பா இருக்கு. ரோட்டார் இஸ் நாட் ரொட்டேட்டிங், இட் இஸ் பிளாக்டு. அப்போ ரோட்டாரே ரொட்டேட் ஆகாதப்ப மெக்கானிக்கல் பேரிங் லாஸ் எப்படி நீங்க கணக்கு காமிக்க முடியும், கரெக்டா. அப்போ ரோட்டாரே ரொட்டேட் ஆகல, அப்புறம் எப்படிப்பா ரோட்டாரோட லாசஸ். அப்போ தேர்ஃபோர் இங்க கிடைச்ச P டோட்டல் இருக்கான் பாருங்க, திஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு P டோட்டல். ஓகே, அப்போ தேர்ஃபோர் இந்த டெஸ்ட்ல நீங்க கண்டக்ட் பண்ண லாசஸ் என்னவா இருக்குதுன்னா வேரியபிள் லாசஸ்க்கு ஈக்குவலா இருக்குது அப்படின்னு சொல்றாங்கப்பா. ஓகே, அப்போ ஃபைனலா இதை நீங்க எப்படி எழுதலாம், இதை எப்படி எழுதலாம்னா we can write it this, அந்த 3i² இருக்கு பாருங்க, அது வந்து ISC², ஏன்னா ஷார்ட் சர்க்யூட் கரண்ட், அண்ட் R01, ஏன்னா அந்த ரெண்டு பேராமீட்டர் தான் இருக்கு, R01 ISC. ஓகே, 3ISC² R01, இதை தான் நான் என்னன்னு சொல்றேன்னா P டோட்டல் அப்படின்னு சொல்றேன். இந்த வாட் மீட்டர் 1 + வாட் மீட்டர் 2 இருக்குல்ல, அதுதான் இது P டோட்டல்னா தட் இஸ் W1 + W2. அப்போ ஃப்ரம் திஸ் இதுல இருந்து என்ன தெரியும்பா, என்ன எழுதலாம்ப்பா நீங்க. ஸோ R01 கண்டுபிடிச்சிக்கலாம். R01 வேணும்னா
P total divided by 3 ISC square. அவ்வளவுதான். அப்போ ஃபைனலாக என்னோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்றது நம்மளால் இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லைல்லப்பா? ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வாட் வி கேன் டெரைவ் ஷார்ட் சர்க்யூட் வோல்டேஜ் நம்ம எழுதியிருந்தோம் பாருங்க. திஸ் இஸ் VSC, ரைட்? ஸோ இப்போ இந்த VSCயை யூஸ் பண்ணி இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு ZSC கிடைக்கும். திஸ் இஸ் Z01 பா. Z01ன்றது என்ன? R01 plus JX01. அப்போ therefore இதோட இம்பிடன்ஸ் ஆங்கிள் என்னால் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். அப்போ மற்ற பேராமீட்டர்ஸ்லாம் எப்படி எழுதலாம்? Z01 is equivalent to VSC by ISC. Okay, Z01 is nothing but VSC by ISC. So இதுமே நம்ம எப்படி எழுதலாம்? Square root of R01 கண்டுபிடிச்சிட்டோம், ஸ்கொயர் பிளஸ் X01 ஓட ஹோல் ஸ்கொயர். ஓகே, இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் நம்ம எழுதுவோம். ஸோ ஒருவேளை X01 வேணும் அப்படின்னா we can நெகட்டிவ்னா Z01 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் R01 ஹோல் ஸ்கொயர் இதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேயா? ஸோ தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ். இந்த ரெண்டு டெஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியும்னா எஃபிஷியன்சியை கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஃபைனலாக எஃபிஷியன்சி கேன் பி ரிட்டன் ஆஸ். ஸோ இப்போ இந்த ரெண்டு டெஸ்ட்டை முடிச்சிட்டோம்ப்பா, அடுத்ததான் எஃபிஷியன்சியை தான் பார்க்க போகிறோம். அப்போ therefore efficiency at full load can be found. Efficiency at full load is equivalent to P net. Okay, so P net divided by P net plus full load copper loss plus constant loss. ஸோ இப்போ காப்பர் லாஸு கான்ஸ்டன்ட் லாஸ் ரெண்டு லாஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ அப்போ என்னால் எஃபிஷியன்சியை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் எஃபிஷியன்சியை கண்டுபிடிச்சிட முடியும். சிம்பிள் தானே? நம்ம இந்த டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட்டு மூலமாக எனக்கு ஃபுல் லோட் காப்பர் லாஸு கான்ஸ்டன்ட் லாஸ் கிடைக்குது. இந்த ரெண்டு லாஸஸ் இருந்துச்சுன்னா என்னால் எஃபிஷியன்சியை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. ஸோ அப் டு திஸ் கிளியர் தானேப்பா? அப்போ இந்த டெஸ்ட்டிலெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த வேரியஸ் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டில் லாஸஸை கண்டுபிடிக்கிறோம். அந்த லாஸஸ்லேருந்து எஃபிஷியன்சியை ஃபைனலாக கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப் டு திஸ் கிளியர் தானேப்பா? ஸோ இன்றைக்கி நம்ம இண்டக்ஷன் ஜெனரேட்டர்ஸ்னா என்ன அண்ட் இண்டக்ஷன் மிஷின்ஸில் இருக்கிற வேரியஸ் டெஸ்ட் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, அடுத்ததான் நாளைக்கு நம்ம ஸ்பீட் கண்ட்ரோல் தான் பார்க்க போகிறோம். ஓகேயா? இன்னும் நமக்கு ஸ்பீட் கண்ட்ரோலு சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மிஷின். ஓகேயா? ஆல்மோஸ்ட் 2-3 கிளாஸ் அதிகபட்சமா. ஓகே, நாளைக்கு ஒரு கிளாஸ், அடுத்தடுத்து 2 நாள் கிளாஸ் முடிச்சிட்டோம்னா ஸோ இண்டக்ஷன் மெஷின்ஸ் முடிஞ்சிருது. அப் டு திஸ் மெஷின்ஸ் வாஸ் ஓவர். ஓகேயா? ஸோ மெஷின்ஸ்ன்றது கம்ப்ளீட்டட். ஓகேயா? ஸ்பெஷல் மெஷின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிலக்டன்ஸ் மெஷினை சிங்க்ரனஸ் மெஷின்லேயே பார்த்துட்டோம். ஸோ சிங்கிள் ஃபேஸ் மெஷின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம யூனிவர்சல் மெஷின்ஸாக இருக்கட்டும், சிங்கிள் ஃபேஸ் இருக்கிற ஸ்பெஷல் மெஷின்ஸ் எல்லாத்தையுமே இண்டக்ஷன் மெஷினில் நம்ம அந்த சிங்கிள் ஃபேஸ் மெஷின்ஸில் பார்த்துருவோம். ஓகேயா? ஆஃப்டர் திஸ் மேக்ஸிமம் ஒரு 4 கிளாஸ் போட்டால் கூட போதும்பா. அதை தவிர்த்து ஸ்டெப்பர் மோட்டார், ஹிஸ்டரிசிஸ் மோட்டார் மட்டும்தான் இருக்கும். அதை வேணும்னா இன்னும் ஒரு 4 கிளாஸாக நம்ம ஒரு கிளாஸ் 2-3 கிளாஸாக கொடுத்தா முடிஞ்சிடும். ஓகே, ஆஃப்டர் திஸ் மிஷின்ஸ் முடிஞ்சிடும். ஓகே, இந்த வீக்கில் மேக்ஸிமம் முடிஞ்சிடும். ஸோ பவர் சிஸ்டமே நான் மேக்ஸிமம் இந்த வீக்லேயே கொஞ்சம் இன்னும் ஒரு 6-7 கிளாஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பவர் சிஸ்டம் முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த மந்தில் நமக்கு எல்லாமே இது முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் மந்தில் நம்ம அடுத்த ஒரு 2 சப்ஜெக்ட்ஸை பார்க்க போகிறோம். அண்ட் டெஸ்ட் சீரீஸை நான் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து லான்ச் பண்ணிடுறேன். ஸோ அதிலிருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸை பார்க்காதீங்கப்பா, முடிஞ்ச வரைக்கும் எக்ஸாம்ஸை டார்கெட் பண்ணுங்கள். இருக்கிறது 2 மாதம் தான். ஸோ இந்த திங்ஸ் இதில் எக்ஸாமில் வேகன்சி இல்லை, இந்த மாதிரியான தேவையில்லாத சிந்தனையெல்லாம் உங்களோட டைமை வீண் பண்ணாதீங்க. ஓகே, அதை யோசிக்கிறதுனால எதுவும் மாறாதில்லை. இன்றைக்கே மாறும்னா என்னால் மாறாது, மேபி ஒரு 2 மந்த்ஸுக்கு அப்புறம் மாறலாம். கரெக்டாக? ஸோ மாறுறான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 மாதத்துக்கு அப்புறமா இந்த நோட்டிஃபிகேஷனில் வேகன்சிஸ் ஆட் ஆகுது. அப்போது அந்த 2 மாதத்துக்கு அப்புறமா எக்ஸாமே முடிஞ்சிருக்குமே, அப்போ நம்மளால் மாற்றவே முடியாது. அதனால ஸோ நம்மளோட தேவையில்லாத சிந்தனையில் டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதையே பண்ணலாமே. ஒரு 2 மாதம் எக்ஸாம் வரைக்கும் பண்ணலாம்ல. ஷுவராக கண்டிப்பாக வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதை நிறைய முறை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் வேகன்சிஸ்ன்றது நம்பவே கூடாது. ஓகே,
ஸோ இன்றைக்கி நோட்டிஃபை பண்ணுறதும் நாளைக்கு இருக்கிறதும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எப்பவும் எல்லாத்துக்கும் தயாராக இருங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் ஒரு செஷனில் நம்ம மீட் பண்ணுவோம்ப்பா. தேங்க்யூ.